வணக்கம் மாணவர்களே. உயிரியல் பாடத்தின் 5.6.0 இந்த இஜைப்பாக்கம் தொடர்பான விடயங்களை நான் இன்றைக்கு உங்களோட கலந்துரையாடலாம் என்று நான் இருக்கிறேன். சிறானே பிள்ளைகள், நாங்கள் இப்போ இந்த இஜைப்பாக்கம் என்ற விடயத்துக்கு போக முதல் ப்ரீவியஸ்லி நீங்கள் என்ன படித்து வச்சிருக்கிறீங்க, இஜைப்பாக்கம் தொடர்பாக உங்களுக்கு என்ன விடயம் தெரியும் என்றதை நாங்கள் பார்த்த பிள்ளைகள். ஆல்ரெடி யூ ஹேட் ஸ்டடிட் இன் கிரேட் 10. நீங்கள் 10ஆம் ஆண்டில் இந்த இஜைப்பாக்கம் தொடர்பான ஒரு தெளிவான விடயத்தை நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறீங்க பிள்ளைகள். என்ன அங்கே என்ன பார்த்த நாங்கள் சாதாரணமாக அங்கே இஜைப்பாக்கமும் உறுத்துணர்ச்சியும் என்ற கன்செப்டுகளை நாங்கள் பார்த்த நாங்கள். அப்போ ஒரு விடயம் பிள்ளை நாங்கள் சூழல்ல ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கிறோம். அந்த விடயத்தின் பால் எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது. அந்த விடயம் எங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கொரு நாங்கள் துலங்கலை காட்டுவமாக இருந்தால் அந்த கான்செப்ட் அந்த விடயம் எல்லாத்தையும் நாங்கள் ஒருமிச்சு என்ன விடயத்துக்குள்ள கொண்டு வரோம்டா பிள்ளைகள், இந்த இஜைப்பாக்கமும் உறுத்துணர்ச்சியும் என்ற விடயத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வரோம். ரைட், இந்த இமேஜ்ல பாருங்க பிள்ளைகள், ஒரு ஆள் என்ன ஒரு சோஸ் பேன் ஒன்று பிள்ளைகள் ஹீட் பண்ணி கொண்டிருக்குது. ஜஸ்ட் அவர் டச் பண்றார். அதை டச் பண்ணல என்ன நடக்குது, அங்க அந்த கண்டக்டிவிட்டி அந்த கைப்பிடியில என்ன வெப்பம் கடத்தப்பட்டிருக்கிறதால அவர் வெப்பத்தை சடாரன் என்ன ஒரு சடுதியான ஒரு சூட்டா உணர்றார். உடனே நாங்கள் ஆஸ் யூசுவல் நாங்கள் வீட்டை செய்யற வேலை தானே என்ன செய்யறோம், பட்டுனா கையை விட்டுறார். அப்ப அந்த சுடுகை அந்த சுடு உணர்வண்டது பிள்ளைகள் அவருக்கு என்ன ஒரு தூண்டலாக இருந்திருக்குது. அவர் உறுத்துணர்ச்சிக்கு உட்படுறார். அதுக்கான ஒரு விளைவாக என்ன செய்கிறார், சடாரன்னு கையை விடுறார். அப்ப இந்த பாடத்துல நீங்கள் 10ஆம் ஆண்டுல படிச்ச மாதிரி என்ன இஜைப்பாக்கமும் உறுத்துணர்ச்சியும், இஜைப்பாக்கம் என்னண்டா அங்கேயும் படிச்சிட்டீங்க, உறுத்துணர்ச்சி என்ன படிச்சிட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க என்னென்ன சிஸ்டம்ஸ் இதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுது என்றதை நாங்கள் இங்க பார்க்க போறோம் பிள்ளைகள். ரைட், பாருங்க பிள்ளைகள். அப்ப இந்த உறுத்துணர்ச்சி இஜைப்பாக்கம் பாருங்க பிள்ளைகள், உறுத்துணர்ச்சியும் இஜைப்பாக்கமும். உறுத்துணர்ச்சி என்பது அக புறச்சூழலில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டலுக்கு. ரைட், கவடிவா கவனிக்கணும் பிள்ளைகள், அக புறச்சூழலில் இருந்து. இட் மே பி த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் or the internal environment. எங்களுக்கு உள்ளேயே அந்த மாற்றங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள், அல்லது எங்களுடைய உடலுக்கு வெளிப்புற சூழல் நாங்கள் வாழுகின்ற சூழல்ல இருந்து ஏதாவது தூண்டல்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளப்படலாம். ரைட், அப்ப அந்த உறுத்துணர்ச்சி என்ன பிள்ளைகள், அகப்புற சூழலில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டலுக்கு தூண்டற்பேற்றை காட்டக்கூடிய ஒரு திறன். இதைத்தான் நாங்கள் அப்படி சொல்றோம் பிள்ளைகள். அந்த உறுத்துணர்ச்சியும் இஜைப்பாக்கம் என்ற விஷயத்துக்குள்ள நாங்கள் கதைக்கிறோம். ரைட், பாருங்க பிள்ளைகள், இந்த உறுத்துணர்ச்சி இஜைப்பாக்கம் என்பவற்றின் விளைவால அங்கிகள்ல என்ன ஏற்படுதுண்டா பிள்ளைகள், பிரதானமாக அசைவு. நாங்கள் ஜஸ்ட் என்ன பிள்ளைகள் ஒரு பணியான ஒரு விஷயத்தை எடுப்போம். ரைட், நீங்கள் ரோட்ல நடந்து கொண்டு போறீங்க பிள்ளைகள். உங்களை நோக்கி பிள்ளைகள் ஒரு நாய் ஒன்று திடீரென கலைக்க வருது. யாராவது ஆசைப்பட்டு நிப்பமா பிள்ளைகள், சடாரன் நினைவம் நாங்கள் பார்க்கிறோம், கண்ணால் அதை கேப்சர் பண்ணி எடுக்கிறோம் பிள்ளைகள். அது உங்களுக்கு ஒரு செய்தியாக கடத்தப்படுகிறது. அட் த டைம் யூ ஆர் டிசைடிங் தட் என்ன அந்த நாய் கடிக்கிறதுல இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளணும். ஆகவே நாங்கள் என்ன பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த உறுத்துணர்ச்சி இஜைப்பாக்கம் பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு என்ன தூண்டல் விளைவால எங்கள் அங்கிகளுடைய உடல் என்ன ஏற்படுது பிள்ளைகள், ஒரு அசைவு ஏற்படுகின்றது. அப்ப எக்ஸாம் வியூல பார்த்தால் எப்பொழுதும் அசைவை ஏற்படுத்துகின்றது அல்லது கொமனாக அசைவை ஏற்படுத்துகின்றது. இப்படி எம்சிக்யூல என்னவான் சில கான்செப்டை போடலாம் பிள்ளைகள். அந்த இடத்துல நீங்கள் சரியான முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். உறுத்துணர்ச்சி இஜைப்பாக்கம் என்பவற்றால என்ன விளைவு எங்களுக்குள்ள வருகுதுன்றதை அதை நான் உங்களுக்கு என்ன பிள்ளைகள் பின்னால கேள்வி செய்யக்குள்ள நான் உங்களுக்கு அதை செய்து காட்டுறேன். ரைட், பாருங்க பிள்ளைகள், இந்த விலங்குகள்ல பிள்ளைகள் இந்த உறுத்துணர்ச்சி இஜைப்பாக்கம் என்ற கான்செப்ட்ல 3 பேர் என்ன பிள்ளைகள் கூட்டு விளைவு. ரைட், நாங்கள் அதுக்குள்ள இந்த தசையும் பன்கூட்டு தொகுதியும் ஒன்றா கருதினாலும் நாங்கள் பிரிச்சு பார்த்தா 4 தொகுதிகளை கொண்டு வரலாம். என்ன மாதிரி நரம்பு. ரைட், நரம்பு என்ன மாதிரி பிள்ளைகள் ஆல்ரெடி யூ ஹேட் ஸ்டடிட். என்ன நீங்கள் சின்ன வயதிலே படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு உணர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்டா பிள்ளைகள் எங்களை நரம்பு தொகுதி வேலையை செய்கிறார். ஆக நரம்பு, ஹோமோன்கள் பிள்ளைகள். ரைட், ஹோமோன் தொடர்பாக நீங்கள் சிறு வயதில் கொஞ்சம் கேள்விப்பட்டுக்கிறீர்கள். நாங்கள் கொஞ்சம் அடிஷனலான பிள்ளைகள் இந்த பாடத்தின் ப்ரீவியஸ் போகைக்குள்ள நாங்கள் என்ன பிள்ளைகள் ஹோமோன் தொடர்பாக காய்ச்சிக்கொள்ளும். அப்ப ஹோமோன்கள் அதே மாதிரி பிள்ளை தசை வன்கூடு அசைவு ஏற்படணும். நான் முன்னுக்கு சொல்லிட்டேன், உறுத்துணர்ச்சி இஜைப்பாக்கம் என்பவற்றில் பிள்ளைகள் என்ன அங்கிகள் அசைவு ஏற்படுகிறது என்றால்
அந்த அசைவுக்கு கட்டாயம் என்ன இயங்கணும் பிள்ளைகள தசையும் வன்கூட்டு தொகுதியும் ஒரு சேர்ந்த விளைவாக இயங்கணும். ரைட்? அப்ப இந்த உருத்துணர்ச்சி இஜைவாக்கம் என்றது பிள்ளைகள் வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. விலங்குகள்ல நரம்பு, ஓமோன், தசை, வன்கூட்டு தொகுதிகள் என்பவற்றின் ஒரு கூட்டு விளைவாக பிள்ளைகள் ஏற்படுத்தப்படுகிறது. பாருங்க பிள்ளைகள், தூண்டல் என்ன பிள்ளைகள் எங்களுக்கான ஒரு வெளியில இருந்து வாரதாக இருக்கலாம், அகத்தில இருந்து வாரதா இருக்கலாம், ஒரு என்ன பிள்ளைகள் ஒரு இன்டியூஸ்மெண்ட். ரைட்? ஒரு தூண்டல், தூண்டலை உணர்கின்ற புலனங்கங்கள் பிள்ளைகள். ரைட்? நீங்கள் 10ஆம் ஆண்டுல தெளிவாக போட்டிருக்காங்க பிள்ளைகள். தூண்டலை உணர்கின்ற புலனங்கம் 6 பிள்ளைகள். என்ன அப்ப என்ன மாதிரி கண்ணா இருக்கலாம், காதாக இருக்கலாம், தோலாக இருக்கலாம் பிள்ளைகள். என்ன அப்படி தூண்டலை உணர்கின்ற புலனங்கங்கள். அதை விட பிள்ளைகள் இந்த தூண்டல்களுக்கான சில உதாரணங்களையும் நாங்கள் என்ன இங்க பார்த்து இந்த பாடத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள போறோம். ரைட்? இந்த டயக்ராத்தை சரியா பாருங்க பிள்ளைகள். ரைட்? ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ரைட்? தட்ஸ் யூ ஹேவ் டு புட். என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா நீங்க இருக்கா யோசிச்சு பாருங்க. அந்த இன்சிடென்ட், அந்த விடயத்தை நான் பார்க்கிறேன் பிள்ளைகள். ரைட்? அப்ப இங்க புலன் வாங்கியார் பிள்ளைகள் கண்ணாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லி போட்டேன். உருத்துணர்ச்சியும் இதை பார்க்கறதுக்கும் என்னென்ன எல்லாம் சேர்ந்து இயங்கணும்னு சொல்லிட்டேன். ஆக நான் ஒரு விடயத்தை பார்க்கிறேன் பிள்ளைகள். அந்த விடயத்தை கேப்சர் பண்றதுக்கு எனக்குள்ள என்ன இருக்குது பிள்ளைகள்? கண் இருக்குது. கண் புலன் வாங்கியாக இருக்குது. அது பிள்ளைகள் ஒரு சென்சரி இன்புட்டாக என்ன ஒரு உருத்துணர்ச்சிக்குடைய ஒரு உணர்ச்சிக்குடைய என்ன பிள்ளைகள் ஒரு உள்ளீடாக என்ன பிள்ளைகள் எனக்குள்ள நரம்பு தொகுதிகளின் ஊடாக அனுப்பப்பட போகுது. ரைட்? அப்ப அந்த விஷயத்தையும் வந்து பிள்ளைகள் ஒருங்கிணைக்கிற இன்டகிரேட் பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்கிறார் பிள்ளைகள்? பிரெயின் இருக்கிறார். என்ன பிள்ளைகள் எங்களுக்கு பிரதானமான விடயம் பிரெயின். அப்ப அங்க போய் அவர் என்ன வேற அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அட் த மொமெண்ட்ஸ் நான் என்ன செய்யணும், இந்த தூண்டலுக்கு இந்த பெறப்பட்ட தூண்டலுக்கு நான் என்ன விளைவை காட்டணும். அது நாய் கடிக்கிறதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் என்ன ஒரு அழகான ஒரு விடயத்தை அவதானிக்கிறதாக இருக்கலாம், இயற்கை காட்சி அவதானிக்கிறதாக இருக்கலாம். ரைட்? அல்லது நீங்கள் என்ன ஒரு நல்ல உணவு குவியல் ஒரு இடத்துல வச்சிருக்க அதை நீங்கள் பார்க்கிறதாக இருக்கலாம். சப்போஸ் என்ன விடயமாக இருக்கலாம் பிள்ளைகள், அதை பார்க்கிற விடயத்தை சென்சரி இன்புட் எடுத்து இன்டகிரேஷன் ஒருங்கிணைத்தல் மூளையில வச்சு செய்த பிள்ளைகள், அதாவது மைய நரம்பு தொகுதியில வச்சு செய்து ஒரு இயக்க தொகுதியாக மோட்டார் அவுட்புட்டால வந்து பிள்ளைகள் சுட்டையல் நரம்பினூடாக விளைவு காட்டிக்கு செலுத்துது. ரைட்? இங்க இந்த படத்துல பாருங்க, கண்ணால பார்க்கிறார், கால் தொழிற்படுது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பிள்ளைகள். என்ன இந்த உருத்துணர்ச்சி மிதை பாக்கத்துல எங்களோட உடல்ல வந்து பிள்ளைகள் அசைவு ஏற்படுத்தப்படுது. அப்ப இவர் பார்த்த விடயத்துக்கு துலங்களாக நேரார் நடக்க ஆரம்பிக்கிறாராக விளைவு காட்டிக்கு ஊடாக வந்து பிள்ளைகள் என்ன இந்த விடயம் நடக்குது. ரைட்? அப்ப டயக்ராத்தை பார்த்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்க. ரைட்? அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த ஏன் நாங்கள் இந்த உருத்துணர்ச்சி இஜை பாக்கம் என்ற கான்செப்ட் எல்லாமே எங்கள்ல இருக்குது. தட் இஸ் நேச்சர் பிள்ளைகள். ஏனென்றா எங்கட நிலவுகைக்காக பிள்ளைகள், எங்கள்ட உயிரினங்கள நிலவுகைக்காக எங்கட உடல்ல வந்து பிள்ளைகள், எங்கட உடலின் அகச்சூழலை வந்து பிள்ளைகள் ஒரு மாறாத கான்ஸ்டன்ட் ஸ்டேஜில் வச்சிருக்கணும் பிள்ளைகள். அடிக்கடி மாறிக்கொண்டிருந்தால் அந்த உயிரங்கிகளால வந்து என்ன பிள்ளைகள் நிலைத்திருக்கல, அது கண்டினியூட்டி இருக்காது. ஆக உயிரங்கிகளின் நிலவுகைக்காக அவற்றின் உடலில ஒரு மாறாத அகச்சூழலை பேணுவதற்கு இந்த தூண்டல்களும் இந்த தூண்டல்களுக்கான அதாவது தூண்டற்பேறுகளுக்கும் இடையான இஜை பாக்கம் வந்து பிள்ளைகள் அவசியமாகுது. இன்னொரு பாடத்துல நீங்கள் படிப்பீங்க, இந்த ஒரு சீர்திட நிலை. ஆல்ரெடி யூ ஹேட் ஸ்டடிட் இன் கிரேட் 11 கிரேட் 10 எல்லாம் படிச்சிட்டீங்க. ஹோமியோஸ்டாசிஸ் ஒரு சீர்திட நிலை என்றால் என்ன அப்படி கேள்வி வந்திருக்கு. ஸ்ட்ரக்சர் கேள்வியில உங்களோட பயாலஜி என்ன பிள்ளைகள், உங்களோட உயிரியல் வினாப்பத்திரத்துல வந்து பிள்ளைகள் ஒரு சீர்திட நிலை என்றால் என்ன என்று கேள்வி கேட்டிருக்கணும். ஒரு சீர்திட நிலை என்றா என்ன? எங்களுடைய அதாவது புறச்சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல பிள்ளைகள் எங்களுடைய அகச்சூழலை மாறாது பேணுகின்ற கான்ஸ்டன்டா வச்சிருக்கணும் பிள்ளைகள். மாறாது பேணுகின்ற ஒரு கான்செப்டை தான் நாங்கள் அப்படி சொல்றோம் பிள்ளைகள், ஒரு சீர்திட நிலை என்று நாங்கள் சொல்லிக் கொள்றோம். ஆக வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த உருத்துணர்ச்சியும் இஜை பாக்கமும் வந்து உருத்துணர்ச்சியும் இஜை பாக்கமும் வந்து பிள்ளைகள் எங்களுடைய என்ன பிள்ளைகள் எங்களுடைய அகச்சூழலை மாறாது பேணுறதுக்காக என்ன பிள்ளைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு செயல்முறை. விளங்குதா பிள்ளைகள்? அடுத்த கான்செப்ட் நாங்கள் சரியா வருவோம் பிள்ளைகள். இப்பதான் நாங்கள் பாயிண்டா வாரோம். உங்களுக்கு என்ன வினாக்கள் கேட்கப்பட்டால் இஜை பாக்கம் என்றால் என்ன? ரைட்? டயக்ராத்தை பாருங்க பிள்ளைகள், வடிவா காட்டி இருக்குது. ஒரு ஆள் கூறான ஒரு ஆணி முனையில தொடுறார் பிள்ளைகள். ரைட்? அப்படி தொடைக்குள்ள என்ன அந்த ஆணி குத்துது, நாங்கள் அந்த புலனை வாங்கிக் கொள்றோம் பிள்ளைகள். மூளையங்களுக்கு இன்டகிரேட் பண்ணது திருப்ப இயக்க நரம்பின் ஊடாக கடத்தப்பட்டு நாங்கள் கையெடுப்போம்.
அப்ப இஜை பாக்கம் என்றது பிள்ளைகள் இந்த தூண்டலுக்கு நாங்கள் காண்பிக்கின்ற விளைவுகளுக்கும் இடையில எங்களுக்குள்ள நடைபெறுகின்ற அந்த ஒருங்கிணைந்த செயல்முறைகள் எல்லாத்தையும் தான் பிள்ளைகள் நாங்கள் எப்படி கதைக்க போறோம்? இஜை பாக்கம் என்று நாங்கள் சொல்ல போறோம். விளங்குதா பிள்ளைகள்? ரைட், பாருங்க இஜை பாக்கம் என்றால் என்ன என்ற ஒரு எண்ணப்பாடு உங்கள்கிட்ட இப்ப வந்துட்டு. சரியான பிள்ளைகள்? ரைட், பாருங்க பிள்ளைகள், இந்த இஜை பாக்கத்துல பங்களிப்பு செய்கிற தொகுதிகள். ரைட், அப்ப விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள், இந்த விலங்குகள்ல வந்தடா. ரைட், விலங்குகள்ல இந்த இஜை பாக்கத்துல பங்களிப்பு செய்யறதுக்கு எங்கள்கிட்ட சில தொகுதிகள் இருக்குது. ரைட், இப்போ உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு இப்பவே விளங்கி இருக்கணும் என்ன, நான் ஒரு புலனை பெற்றுக்கொள்றேன் பிள்ளைகள், அந்த பெற்றுக்கொண்ட புலனுக்கு ஏற்ற மாதிரி நான் செயற்படுறேன் என்றால் எனக்குள்ள சில சிஸ்டம் இருக்கணும். பாருங்க, கேள்வியா கேட்பானடா, ஸ்ட்ரக்சர் கேள்வியா கேட்பான், அமைப்பு கட்டுற வினாக்கள் உங்களுக்கு கேள்வியா கேட்பாங்க. எப்படி விலங்குகளின் உடற்தொழிற்பாட்டின் இஜை பாக்கத்திற்காக வேறுபட்ட, இது சில MCQல ஸ்டேட்மெண்டா போடலாம். ரைட், வேறுபட்ட என்றா என்ன, முற்றிலும் ஒன்றுல இருந்து ஒன்று வேறுபட்ட, ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய என்ன, ஃபங்க்ஷனல் ரீதியாக ஒன்றோடு தொடர்பு பட போகினோம். ரைட், மோர்பாலஜிக்கலி ஒரு அனட்டமிக்கலி they are completely different. ரைட், முற்றாக வேறுபட்டார்கள். ஆனா தொழிற்பாட்டு ரீதியாக பிள்ளைகள் தங்களுக்குள்ள என்ன, ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்ட இரண்டு தொகுதிகள் காணப்படுகிறது பிள்ளைகள். அவை எவை? ரைட், இது கொஞ்சம் என்ன ஒரு எலாபரேட்டட் ஆன கேள்வியா போட்டு வச்சுக்கிறேன். ஏனென்றால் you have to extract the point for the MCQ also. ரைட், நீங்கள் MCQ இந்த பல்தேர்வு வினாக்களுக்கு மடா அதுக்கு நீங்கள் பாயிண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் என்ன விரிவாக்கி நான் உங்களுக்கு கேள்வியா போட்டுக்கிறேன். அதுல பாயிண்டே நீ பார், விலங்குகளில் உடற்தொழிற்பாட்டின் இஜை பாக்கத்திற்காக வேறுபட்ட ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய, அந்த பாயிண்ட் விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? என்ன, உடற்தொழிற்பாடு இஜை பாக்கத்திற்காக வேறுபட்ட ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய இரண்டு தொகுதிகள் உள்ளன. அவை எவை? ரைட், சிம்பிள் ஆன்சர் பிள்ளைகள், கணக்க யோசிக்க தேவையில்லடா. ஒன்று நரம்பு தொகுதி, இரண்டாவது அகஞ்சுரக்கும் தொகுதி. ஓமோன்கள் என்ற ஒரு வேர்டிங் நான் முழு பாவிச்சிருந்தேன் பிள்ளைகள், ஒரு சொற்பதம் கொண்டு ஓமோன்கள் என்று பாவிச்சேன். அப்ப அந்த ஓமோன்களை தொகுப்பவர் தான் பிள்ளைகள், சுரந்து வெளியிடுறவர் தான் இந்த அகஞ்சுரக்கும் தொகுதி. நீங்கள் அங்கால பின்னுக்கு பாடம் போக போக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவேன். அகஞ்சுரக்கும் தொகுதி என்றா என்ன, அவைன்ற தொழிற்பாடுகள் என்னென்ன மாதிரி சுரப்புகள் எல்லாம் பெருகுது, அதெல்லாம் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். ரைட், அப்ப பாருங்க இந்த அகஞ்சுரக்கும் தொகுதிக்கான ஒரு சின்ன ஒரு என்ன பிரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு சுருக்கமான ஒரு என்ன விடயத்தை நாங்கள் சொல்லி போட்டு போறோம். ரைட், பாருங்க பிள்ளை, நாங்கள் ஆல்ரெடி எங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல படிச்சு வச்சுக்கிறோம். 11ஆம் ஆண்டுல 6ஆம் பாடத்துல வடிவா சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த அகஞ்சுரக்கும் தொகுதி எண்டோக்ரைன் சிஸ்டத்துல என்னென்ன இருக்குது. ரைட், அப்ப நார்மலா பாத்தீங்களா என்ன, இங்க வந்து பரிவகங்கள் சுரப்பி, ரைட், கூம்புரு சுரப்பி, அதே மாதிரி பிள்ளைகள் கேடயப்போலி சுரப்பி, தைமஸ், சதையி, ரைட், அட்ரினல் சுரப்பிகள், விதைகள், சூலகங்கள். உதாரணமா பாத்தீங்கன்னாடா இந்த சுரப்பிகள் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தொடர்பு இருக்கு. அதே நேரம் இந்த சுரப்பிகள் ஆரோட போய் கோரிலேட் பண்ண போயிடும் என்றால் இந்த தூண்டல்களுக்காக நாங்கள் காண்பிக்கின்ற துலங்கல்கள், அந்த செயல்முறையில் நரம்பின்ற பங்களிப்பு எல்லாத்துடையும் போய் இவ கோரிலேட். உதாரணமா பாருங்க, அட்ரினல் சுரப்பி என்றைகள் நீங்கள் சின்னல்லையே உங்களுக்கு என்ன ஒரு காமெடியா சொல்லி தந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு திடீரென ஒரு ஆபத்தை எதிர்நோக்குறீங்க என்றால் அதிலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து விடும் என்றால் சடாரண்ட் என்ன செய்யும் பிள்ளைகள், எங்களுடைய சிறுநீரகங்கள் மேற்பட்டைக்கு மேலே இருக்கிற அட்ரினல் சுரப்பி தொழிற்பட்டு அட்ரினலின் சுரக்கிறதால பிள்ளைகள் என்ன நடக்குது, நீங்கள் திடீரென அதுக்கான விளைவை நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்குது. என்ன பிள்ளைகள், நாய்களை ஓடினா நம்ம முள்ளு குத்தினா ஒரு ஆள் கத்தியால குத்த வர சடாரண்ட் நீங்கள் டிஃபெண்ட் பண்றீங்க என்றால் எப்படி நடக்குது? சடாரண்ட் இந்த அட்ரினல் சுரப்பின்ற தொழிற்பாடு அதோட என்ன பிள்ளைகள் நரம்பு தொகுதியும் உங்களுக்கு இணைஞ்சு கொள்ளுது. அப்ப நாங்கள் சரியா விளங்கிக் கொள்ளணும். அகஞ்சுரக்கும் தொகுதி என்றா மனித உடலில் செயற்பாடுகளின் இஜை பாக்கம் மற்றும் ஒழுங்காக்கத்திற்கான இரண்டு அடிப்படை தொகுதிகளேடா இந்த அகஞ்சுரக்கும் தொகுதியும் ஒன்றாக இருக்குது. ரைட், பாருங்க பிள்ளைகள், இந்த நரம்பு தொகுதியோட ஒப்பிடக்குள்ள நாங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ், நீங்கள் பயாலஜில நிறைய கேள்வியை பார்த்தா பிள்ளைகள் இந்த கம்பேரிட்டிவ் கொஸ்டின்ஸ் தானே பண்றேன், அதாவது ஒப்பீட்டு வினாக்கள் தானே பண்றேன். நான் ஒரு தனி ஒரு செக்ஷனை படிச்சுட்டு ரைட் ஓகே இப்படியே தான் கேள்வி வரும் நான் என்ன வரையறை செய்து கொண்டு போகலாம் பிள்ளைகள். ஒவ்வொரு செக்ஷனையும் நாங்கள் ஒவ்வொரு பகுதியையும் தொடர்பு படுத்தி படிக்க பார்க்கணும். அப்ப இங்க நாங்கள் அங்கே பார்க்க போறோம் என்ன, இந்த நரம்பிஜை பாக்கம் என்ன மாதிரி இருக்க போது, ஒமோனுஜை பாக்கம் என்ன மாதிரி இருக்க போது, ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமைகள் என்னன்னு நாங்கள் இந்த பாடத்தில் அதைத்தான் பார்க்க போறோம்.
அப்ப நரம்பு தொகுதியோட ஒப்படைக்குள்ள அகஞ்சுரக்கின்ற தொகுதி வந்து பிள்ளைகள் கட்டுப்பாடு தொகுதியின் கட்டுப்பாடு பிரதானமாக எங்களோட உடலின் ஒரு சீர்திடநிலையை பேணுறதுல ஒரு மெதுவான ஆனால் துல்லியமான என்ன பிள்ளைகள் மெதுவாக நடக்குது ஆனால் அக்குரேட்டா நடக்குது துல்லியமான சரி செய்தல்ல ஈடுபடுது பிள்ளைகள் ரைட் இந்த அகஞ்சுரக்கும் தொகுதியிலடா அகஞ்சுரப்பிகள் அவற்றால சுரக்கப்படுற ஓமோன்கள் என்று ரெண்டு கான்செப்ட் வந்து பிள்ளைகள் என்ன தொடர்பு பட்டு இருக்குது சில பிள்ளை வடிவாளை கொள்ளுங்க நரம்பு தொகுதியின் செயற்பாடோட ஒப்புடைக்கலையப்பன் ஒரு மெதுவான செயற்பாடு ஆனால் என்ன துல்லியமான ஒரு சரி செய்தல் எங்க இந்த ஒரு சீர்திடநிலையை பேணுறதுல ரைட் ஒரு சீர்திடநிலையை பேணுறேன்டா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் ரைட் அப்ப நாங்கள் பிளைண்டா பிள்ளைகள் அப்ப அகஞ்சுரப்பு தொகுதி வந்து என்ன இந்த நரம்பு தொகுதியோட ஒப்படைக்குள்ள மெதுவான ஆனால் துல்லியமான சரி செய்தல் ஈடுபடுது ரெண்டு பேர் இருக்கணும் அகஞ்சுரப்பிகள் ஹோமோன்கள் ரைட் பாருங்க அப்ப அகஞ்சுரப்பிகள் என்றாலடா ஒரு சிரத்தலடைந்த கலங்களின் கூட்டங்களை கொண்ட காணற்ற சுரப்பிகள் வடிவாகளையும் கொள்ளும் காணிட் சுரப்பிகள் இந்த வேர்டிங்கெல்லாம் மிக முக்கியம் அப்பன் பயாலஜியில சில பிரேசஸை நாங்கள் என்ன சரியாக கவனிச்சு கொண்டு வரோம்டா அகஞ்சுரப்பிகள் சிரத்தலடைந்த கலங்களின் கூட்டங்களை கொண்ட காணற்ற சுரப்பிகள் ரைட் அப்ப இந்த படத்தை பாருங்கப்பன் இல்ல பாருங்கப்பன் எண்டோக்ரைன் கிளாண்ட் செல்ஸ் அகஞ்சுரப்பிகளை காட்டியிருக்கடாப்பு ரைட் அப்ப அந்த அகஞ்சுரப்பிகள்ல இருந்து ஹோமோன்கள் சுரக்கப்பட்ட என்னத்துக்குள்ள விடுதினம் குருதிக்குள்ள விடுகினம் ரைட் வாட்டர் soluble ஹார்மோன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் மெசேஞ்சர் அப்ப நீரில் கரையக்கூடிய இந்த ஹோமோன்களை குருதிக்குள்ள விடினம் குருதியின் தொழிற்பாடுகள் நீங்கள் படிக்க ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஹோமோன்களை காவுதல் வாயுக்களை காவுதல் அப்ப எல்லாமே என்னவா இருக்கணும் வாட்டர் soluble இருக்கு இன்சொலுபிள் என்றால் தட் இஸ் இம்பாசிபிள் அப்ப இந்த ஹோமோன்கள் வாட்டர் soluble இருக்குது என்ன பிள்ளை நீரில் கரையக்கூடியதாக இருக்குதுடா ஆக குருதிக்கூடாக காவிக்கொண்டு வருகிறோம் யாருக்கு டார்கெட் செல்ஸ் இலக்குக்கு எங்க நான் தொழிற்படணுமோ அந்த இடத்துக்கு கொண்டே கரெக்டா என்னவார் அவர் விட்டுட்டு போயிடுவார் ரைட் அப்ப இங்க பிளட் ஜஸ்ட் லைக் a vehicle ஒரு வாகனம் மாறியடா ரைட் எந்த இடத்துல அந்த ஹோமோன் தொழிற்படணுமோ அவரை அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து அந்த இலக்கில கொண்டு வந்து ரக்கி விட்டு அப்படியே போயிடுவார் சில பிள்ளைகள் அப்ப அகஞ்சுரப்பிகள் என்ற என்ன பெண் சிரத்திலடைந்த கலங்களின் கூட்டங்களை கொண்ட காணற்ற சுரப்பிகள் ரைட் அப்ப நாங்கள் அப்பன் இந்த அகஞ்சுரப்பிகள் என்றா என்னடைய நாங்கள் இந்த படத்தினூடாக பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க பிள்ளைகள் இந்த ஹோமோன்கள் ரைட் ஹோமோன்கள் என்றா எங்களுக்கு ஒரு நார்மலான ஃப்ரேம் காய்ச்சிக்க எங்கள்கிட்ட ஒரு ஃப்ரேம் உண்டு அவுட் ஃப்ரேம் ஒன்று இருக்கடா ரைட் ஆல்ரெடி நீங்கள் 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு எல்லாத்துலேயும் நீங்கள் ஹோமோன்கள் என்ன பிள்ளைகள் உங்களுக்குள்ள சில விடயங்களை கதைச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஹோமோன்கள் நீங்கள் கதைச்ச விடயங்கள்ல இருந்து அப்பாற்பட்ட கணக்க விடயங்கள் எங்கள் உடல் என்னது பிள்ளைகள் செய்யுது அப்ப நார்மலா ஹோமோன்கள் வந்து பிள்ளைகள் அகஞ்சுரப்பி அல்லது அகஞ்சுரப்பி கலங்களால் சுரக்கப்படுகின்றது வடிவா பாருங்க பிள்ளைகள் அகஞ்சுரப்பி அல்லது அகஞ்சுரப்பி கலங்களால் சுரக்கப்படுகின்றதும் குருதியூடாக சென்று உடலெங்கும் காணப்படும் குறிப்பிட்ட இலக்கு கலங்களில் தொழிற்படுவதன் மூலம் அதன் செயற்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தனித்துவமான சமிக்ஞை மூலக்கூறுகள் ஹோமோன்கள் ஆகும் இதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும் பிள்ளைகள் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின்ல அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல ஹோமோன்கள் என்றால் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டால் கட்டாயமாக இந்த பாயிண்ட்ஸ் வைஸா என்ன வாங்க பிள்ளை திக் பண்ணி கொண்டு போவாங்க சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணினாலும் நீங்கள் பிள்ளைகள் புள்ளி இழக்கப்ப எக்ஸாம் வியூல பார்க்கணும்டா ஒவ்வொரு டெஃபினிஷனையும் பார்க்கக்குள்ள பரீட்சைக்கு நாங்கள் என்ன மாதிரி தயார்படுத்திக் கொள்றோம் சோ ஹோமோன்கள் வெறுமனே ஹோமோன் என்றால் என்ன ஹோமோன் என்றால் வாசிச்சு பிரயோசனம் இல்லை பிள்ளை அப்ப நீங்கள் உங்களோட மனதுக்குள்ள ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி எங்களுக்குள்ள நாங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் பிள்ளை ரைட் ஹோமோன் என்ன ரைட் ஓகே அகஞ்சுரப்பி கலங்களால சுரக்கப்படுகிறது ரைட் அடுத்த ஸ்டோரி என்ன ரைட் இப்படி சுரக்கப்பட்ட ஆறால கொண்டு செல்லாம் குருதியூடாக உடலெங்கும் கொண்டு செல்லப்படுகிறது ரைட் ஆருக்கு கொண்டு போகணும் எங்க தொழிற்பட வேணுமோ ரைட் தேவையான இடத்துல கொண்டு போகலாம் அப்ப குறிப்பிட்ட இலக்கு கலங்கள்ல தொழிற்படக்கூடிய மாதிரி இருக்கணும் ரைட் சரி அப்படி கொண்டு போறதால என்ன நடக்குது அங்க ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதால இன்னொரு தனித்துவமான சமிக்கை மூலக்கூறுகளாக தொழிற்படினம் இவற்றை நாங்கள் சொல்லிக் கொள்றோம் பிள்ளைகள் ஹோமோன்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் விளங்குதா பிள்ளைகள் ரைட் பாருங்க பிள்ளைகள் அடுத்த விஷயம் பாருங்க அப்ப நான் பாருங்க பிள்ளை இதை உங்களுக்கு நான் படத்துல போட்டு காட்டிக்கிறேன் ரைட் படத்துல பார்த்தா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் ஒரு ஹோமோன் இருக்குது பிள்ளைகள் ரைட் இந்த ஹோமோன் வந்து பிள்ளைகள் கிளத்துக்களை இன்வைட் பண்ணி ஊடுருவி ரைட் குழியவுருல பாருங்க பிள்ளைகள் அங்க யார் இருக்கிறார் ஒரு ரிசெப்டர் இருக்கிறார் பிள்ளை ஒரு வாங்கி இருக்கிறார் ரைட் அவரை வெல்கம் பண்ணி அவரை கொண்டு போறதுக்கு ஒரு வாங்கி இருக்கிறார் அப்ப எங்க குருதி கொண்டு பிள்ளைகள் இது எங்க இது இலக்குடைய களத்தில் நடக்கிற செயற்பாடு
ஹோமோன் ஒரு இடத்துல சுரந்து விடப்பட்டுட்டது, அது விட்டு குருதியால கொண்டு வந்து அந்த ஹோமோன் ஒரு ரிசெப்டர் ஒரு வாங்கி இருக்கிறார் பிள்ளைகள், ரைட்? அந்த வாங்கி கொள்ளுது. அந்த வாங்கியும் நாங்கள் ஆல்ரெடி பாருங்க நொதியத்தில் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா, ரைட்? நொதியம் கீழ்ப்படைச்சிக்கல் பார்த்துனீங்களா பிள்ளைகள்? ஆக அதே மாதிரியடா இங்க ஹோமோன் ரிசெப்டர் ரெண்டு பேரும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அது திருப்ப கருவுக்குள்ள இன்வேட் பண்ணி, என் கருவுக்குள்ள போனா தானே பிள்ளை அந்த தொழிற்பாட்டை ஏற்படுத்தலாம். உங்களோட உடலின் எந்த தொழிற்பாடாக இருந்தாலும் அது யாரால கட்டுப்படுத்தப்படுது பிள்ளைகள்? கருவால. கலங்களில் காணப்படும் எந்த இளையமோ அந்த இளையத்தில் அதுக்குள்ள இருக்கிற எந்த சுரத்தில் அடைந்த கலமோ அந்த கலத்துக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற கரு வந்து பிள்ளைகள் இதை ஃபங்க்ஷனை செய்யணும், ரைட்? ஆக டயக்ராம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு சரியான விளக்கத்தை உங்களுக்கு என்ன பிள்ளைகள் சரியா சொல்லி காட்டுறது. நீங்கள் மனதுக்குள்ள ஒரு ஃப்ரேமா போட்டுக்கொள்ளுங்கடா, ரைட்? அடுத்த விடயம் பார்ப்போம். பெண் இந்த நரம்பு இஜைப்பாக்கம், நான் இவ்வளவு நேரம் பிள்ளைகள் ஹோமோன்கள் இஜைப்பாக்கம் நரம்புகள் இஜைப்பாக்கம் தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன விடயம் சொல்லிட்டேன். இது வந்து பிள்ளை ஷார்ட் நோட்ஸ் கேள்வி எல்லாம் கேட்கலாம். நான் பின்னுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் கேள்வி கதைப்பெண் பிள்ளைகள் அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொன்னா இந்த கம்பேரேட்டிவ் ஸ்டடீஸ் வந்து பிள்ளை இந்த ஒப்பீட்டு கேள்வி வந்துடா மிக முக்கியம். எதையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கறது பிள்ளைகள் எப்பவுமே எங்களுக்கு சிறப்பா இருக்கும். not only the studies in other works also, right? அப்ப நாங்கள் இந்த இயல்புகளை வச்சுக்கொண்டடா நாங்கள் நரம்பு இஜைப்பாக்கத்தையும் ஹோமோன் இஜைப்பாக்கத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம், ரைட்? முதலாவது ஊடு கடத்துறது, இன்வேட் பண்ண யாரு கூடாக கொண்டு போறது. அப்ப நரம்புண்டான பிள்ளை நரம்பு இஜைப்பாக்கம் கட்டாய நரம்புகள் நீண்ட காலம் நாங்கள் ஆல்ரெடி நரம்பு துறவாங்க படிக்க பார்க்க போறோம். சின்ன வயதிலே நாங்கள் படிச்சிட்டோம் பிள்ளைகள் என்ன நரம்பு கலங்கள் மிக நீண்ட கலங்கள். ஆக அந்த நீண்ட கலங்களின் ஊடாக நரம்பு இஜைப்பாக்கம் கடத்தப்படும், ரைட்? அப்ப ஹோமோன் நான் சொல்லிட்டேன், டெஃபினிஷன்ல சொல்லிட்டேன், குருதியினூடாக கொண்டு செல்லப்படுற ஒரு ஆள், ரைட்? விளங்குதா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க கடத்துகின்ற முறை. அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம் பிள்ளைகள், ரைட்? பாஸ் பேப்பர்ல நிறைய தரங்கள் வந்து பிள்ளை நரம்பு கடத்தாக்க பொறிமுறை, அந்த பொறிமுறையை விளங்கப்படுத்த சொல்லி. அப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க ஒரு இரசாயன மாற்றம், ஒரு கெமிக்கல் சேஞ்ச் கட்டாயம் நடக்கணும். அதே நேரம் ஒரு மின்முறை மாற்றம் இருக்கும். மின்முறை மாற்றம் என்ன? யூ ஹேவ் த நாலேஜ் பேஸ்ட் ஆன் த பிசிக்ஸ். என்ன பிள்ளை நீங்கள் பௌதிகவியல் ரீதியாக சில அறிவு உங்கள்கிட்ட இருக்கு பிள்ளைகள், நீங்கள் படிக்கிறீங்க. மின்முறை மாற்றம் கட்டாயமாக ஏற்றங்கள் தொடர்பட்டிருக்கணும், ரைட்? அது நேரேற்றமாக இருக்கலாம், மறையேற்றமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் அங்கால பின்னுக்கு கொஞ்சம் என்ன அட்வான்ஸாக படிக்கல இந்த பாடத்திலே இந்த Na+, Cl- K+ இவைக்கெல்லாம் என்ன தொடர்பு, Ca2+ என்ன தொடர்பு, என்ன மாதிரி இந்த மாற்றம் ஏற்பட்டு கடத்தப்படுது நரம்பு கணத்தாக்கமாக வடிவா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படணும் என்றாலடா இரசாயன மற்றும் மின்முறை மாற்றங்கள் கட்டாயம் நிகழணும், ரைட்? ஹோமோன் ஜஸ்ட் என்ன பிள்ளைகள், ஹோமோன் ஒரு கெமிக்கல், இரசாயன மாற்றம் மட்டும் நிகழ்ந்தாலே போதும். அதான் சொல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறாண்டு just based on the hormones, right? not related பிள்ளைகள், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கடா, ரைட்? அப்ப இரசாயன முறை மட்டும் எதுக்குள்ள போகும்? இந்த ஹோமோன் இஜைப்பாக்கத்துக்கு போகும். அடுத்த பாருங்க பிள்ளைகள் தூண்டற்பேறு. இந்த நரம்பால தூண்டப்பேறு என்றால் ஒரு விடயத்துக்கு மட்டும்தான் பிள்ளைகள் ஓரிடப்பட்டது. தூண்டற்பேறு வந்து ஒரு விடயத்துக்கு ஒரு கண்டல பரவலா செய்யாது. ஹோமோன் இஜைப்பாக்கம் அப்படி இல்லை, ரைட்? அப்படியே ஸ்ப்ரெடடா இருக்கும். பல விடயங்கள் அப்படி ஒரு நான் சொன்ன மெதுவானது ஆனால் துல்லியமானது, முதலே சொல்லி போட்டேன் பிள்ளைகள், மெதுவானது ஆனால் துல்லியமானதுண்டா பரவலா செயற்படுத்தும் பிள்ளைகள், ரைட்? மெதுவா செயற்படுத்தும், அக்யூரேட்டா செயற்படுத்திக்கணும். ஆக தூண்டற்பேறு வந்து பிள்ளைகள் நரம்பு இஜைப்பாக்கத்துல ஓரிடப்பட்டதுடா, இங்கால ஹோமோன் இஜைப்பாக்கத்துல பரவலானது, ரைட்? அடுத்து பாருங்க பிள்ளைகள் தூண்டற்பேற்று ஏற்படுத்துவதுக்கு அடுத்த காலம், ரைட்? நரம்பு இஜைப்பாக்கம் ஜெட் மாதிரி பிள்ளைகள் பட்டன் என்னவார் விரைவான செயற்பாடா இருக்கும், பயங்கர குயிக்கா இருக்கும், ரைட்? பார் நீ கொண்டே ஊசியில் அப்படியே நான் தெரியாமல் முள்ளு குத்திட்டு உன்னை அறியாமல் பட்டன் என்னவா துள்ளி அப்படியே ஜம்ப் பண்ணி முள்ள பிடிங்கி போட்டு போவாய். தெரியாமல் போய் நேராய் அப்படியே தெரியாத சூடான இருக்கு இந்த ஃபனி வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், ரைட்? இப்படி தொட்டுட்டாய் சட்டாரண்டு கை எடுக்கிறீங்களே, நரம்பு இஜைப்பாக்கம் அது ஆறுதலா ஹோமோன் தொழிற்பட்டுன்னா கை கருகினா அப்புறம் நாங்கள் கை எடுப்போம். அப்ப அது இம்பாசிபிள், ரைட்? அந்த ஹோமோன் இஜைப்பாக்கம் வந்து பிள்ளைகள் மெதுவான செயற்பாடு. நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை, ஒரு காமனான ஜெனரலான எக்ஸாம்பிள் போட்டு நீ திங்க் பண்ணிப்பார், யூ கேன் அஸ்யூம் தட், ரைட்? என்ன மாதிரி மெதுவான செயற்பாடு நான் நீட்டா அந்த மாதிரி அக்யூரேசியா போய் முடியும், ரைட்? அப்போ ஹோமோன் இஜைப்பாக்கம் வேண்டது பிள்ளைகள் இன்னொரு மெதுவான செயற்பாடு. தூண்டற்பேற்றினா கால அளவு பிள்ளைகள், ரைட்? நரம்பு இஜைப்பாக்கம் சடாரன்னு முடிச்சிடும். ஹோமோன் இஜைப்பாக்கம் கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே போய் முடிவேன், ரைட்? பாருங்க பிள்ளைகள், இதுதான் என்ன நரம்பு தொகுதிக்கும் அகஞ்சுரக்கும் தொகுதிக்கும் இடையிலுள்ள ஒற்றுமைகளும் வேறுபாடுகளும், ரைட்? இஜைப்பாக்கத்தோட தொடர்பாகவா அதை வடிவா விளையாடணும். நாங்கள் அட்வான்ஸா படிக்க போடுமாடா உங்களோட பேப்பர்ல உங்களுடைய பரீட்சை வினாக்கள் கேட்டால் what we had studied in the resource book or
other guides, right? உங்களோட நோட்ஸ்ல நீங்கள் என்ன மாதிரி படிச்சு வச்சிருக்கீங்களோ அதுதான் பிள்ளைகள். நாங்கள் என்ன எக்ஸ்ட்ராவா படிச்சு கொண்டே ஆன்சர்ல தேவையில்லை, இதெல்லாம் தான் ஒப்பிடு, இதை படிக்கிறீங்க கொண்டே அப்படியே ஆன்சர் பண்றீங்க. வெரி சிம்பிள் ஒர்க், ரைட்? அப்ப பாருங்க பென், இந்த ஓமான் இஜை பாக்கம், நரம்பு இஜை பாக்கம், இந்த இஜை பாக்கம் தொடர்பான விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் அடுத்து அங்கால நாங்கள் எக்ஸஸா பார்க்க போற விஷயம் வந்து பிள்ளைகள் இந்த மனித நரம்பு தொகுதி அதின் செயற்பாடு. இப்போ அதுக்கு முதல் நீங்கள் டைவர்சிட்டி, ரைட்ஸ், எங்க உயிர் பல்வகம் என்ற பாடத்திலே அங்கிகள் இந்த அது கிங்டம் அனிமாலியாவில் இருக்கிற ராட்சியம் அனிமாலியாவில் காணப்படுகின்ற விலங்கு ராட்சியத்தில் காணப்படுற விலங்குகளின் பல்வேறு இயல்புகளை வந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன ஒவ்வொன்றையும் அப்படியே பட்டியற்படுத்தி பார்த்த நாங்கள், ரைட்? அது உடற்குழியாக இருக்கலாம், நரம்பு தொகுதியாக இருக்கலாம், புலனங்கங்களாக இருக்கலாம், உடலறைகளாக இருக்கலாம், கொண்டு செல்லுகின்ற தொகுதியாக இருக்கலாம், வாயு பரிமாற்றத்துக்கான தொகுதியாக இருக்கலாம், அப்படி நிறைய வாழிடமாக இருக்கலாம், ரைட், பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன்ஸ், ரைட், அவைண்ட உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். எல்லாத்தின் அடிப்படையிலே நாங்கள் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம், ரைட்? டைவர்சிட்டி என்றால் அதானே பிள்ளைகள், பாகுபாட்டை நாங்களே நேர் பிள்ளைகள் ஒரு கிரைட்டீரியா, ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாங்கள் பாகுபடுத்தி பார்த்துனாங்களா. இங்க நாங்கள் இந்த பாடத்தில் என்ன பார்க்க போறோம்டா பிள்ளைகள், வேறுபட்ட விலங்கு கணங்கள்ல நரம்பு தொகுதியின் ஒழுங்கமைப்பு என்ன மாறி இருக்குது. விலங்குகள் வந்து பிள்ளைகள் சூழல்ல இருக்க தூண்டல்களை பெற்று விரைவாக தூண்டற்பேர்களை காண்பிக்கக்கூடியதாக என்ன இருக்கு பிள்ளைகள், நரம்பு கிழங்களாலான ஒரு விசேட தொகுதி இருக்குது. அதுதான் என்ன பிள்ளைகள், விலங்குகள்ல காணப்படுகின்ற நரம்பு தொகுதி, ரைட்? வெரி சிம்பிள் பிள்ளைகள். சூழல்ல இருக்க தூண்டல்களை பெற்று நாங்கள் விரைவாக தூண்டற்பேரை காண்பிக்கணும், அதுக்காக நரம்பு கிழங்களால் ஆன ஒரு தொகுதி இருக்குடா. ஸ்டோரி மாதிரி சும்மா ஜஸ்ட் என்ன உனக்குள்ள போட்டுக்கொள், ரைட்? அப்படி இருக்குது, அதுதான் அப்படி சொல்றோம்டா நரம்பு தொகுதி என்று சொல்லிக்கொள்றோம், ரைட்? அப்ப இந்த விலங்கு ராட்சியத்தில் பாருங்க பிள்ளை, நாங்கள் எவல்யூஷன் ஒரு விஷயம் பார்த்துறாங்க, கூர்ப்பு ஒரு விஷயம் நடந்து கொண்டு போறடா. ஒவ்வொரு கட்டம் கட்டமா ஒவ்வொரு சிஸ்டம் வந்து டெவலப் ஆகி கொண்டு போறது. அப்ப இந்த நரம்பு தொகுதியை முதல் என்ன விருத்து செய்து கொண்டு எளிய விலங்கு கணங்கள் நிறைய தரம் வந்து பிள்ளைகள் என்ன எம்சிக்யூல வந்துட்டடா, ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. ஆக நீ கன்செப்ட் ஆனக்குள்ள எடுத்துக்கொள், நைடேரியாக்கள், சிம்பிள் விஷயம், ரைட்? என்ன நைடேரியாக்கள் வந்த பிள்ளைகள் என்ன முதல் நரம்பு தொகுதியை தாங்களுக்குள்ள விருத்தி செய்து எளிய விலங்கு கூட்டங்கள், ரைட்? இப்போ நாங்கள் ஒவ்வொரு விலங்கு கூட்டங்களையும் என்னென்ன மாதிரி நரம்பு தொகுதி படத்தோட கேள்வி கேட்பான் பிள்ளையர், ரைட்? படத்தை போட்டு உங்களுக்கு என்ன அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேள்வி கேட்கலாம், அல்லது 4 விலங்கு கூட்டங்களை போட்டு, ரைட், நான் உங்களுக்கு கேள்வியின் ஃபார்மேட்டை சொல்றேன், விளங்கிக் கொள்ளடா. 4 விலங்குகளின் படத்தை போட்டு அவைண்ட நரம்பு கணங்களை அப்படியே சரசரன் அப்படி அடிக்கொண்டு வந்துட்டு, ரைட், ஒவ்வொரு விலங்கு கூட்டத்தையும் அடையாளப்படுத்தணும். அதுல இருக்கிற நரம்பு தொகுதியை நாங்கள் எப்படி என்ன நேமிங்ல சொல்றோம்ன்ற சொல்லணும். என்ன நீங்க இந்த டைகோட்டோமஸ்க்கு இருகளை சாவி ஒரு விஷயம் பாக்குறீங்களா, அதுல பாரு இவ்வளவு ஃபார்மேட்ல கேள்விகள் வருது. டைவர்சிட்டில கேள்வி கேட்டால் more than 50% of the questions, right, in the second part based on the dichotomosky இருகளை சாவி தொடர்பாக வருதுடா. அப்ப இப்படியான விடயத்தை கொண்டு நாங்கள் டைவர்சிட்டியோட என்ன கோரிலேட் பண்ணி பார்த்தா தான் நாங்கள் படிக்கிறது ஈஸியா இருக்கும், ரைட்? அப்ப நைடேரியாக்கள் நரம்பு தொகுதி படத்துல பாருங்க பிள்ளைகள், ரைட், என்ன மாதிரி இருக்குன்னு பாருடா, ரைட்? ஒரு நரம்பு வலை தொகுதி ஒன்று இருக்குது. அப்ப ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட வலை தொகுதியினால கட்டாயம் இன்டர் கனெக்டடா இருக்கணும். தனித்த நரம்பு கலங்களால் ஆனது பாருங்க பிள்ளைகள், ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது, ஆனால் தனித்த நரம்பு கலங்களால் ஆனது, பரவலடைந்த நரம்பு வலைகளாக காணப்படுதுடா. இதுதான் என்ன இந்த நைடேரியாக்களின் நரம்பு தொகுதி. படத்தை வடிவா பாருங்க பிள்ளைகள், உங்களுக்குள்ள கேப்சர் பண்ணி கொள்ளுங்கோடா, ரைட்? ஐதராண்ட படம் உங்களுக்கு நான் இதுல போட்டு காட்டிக்கிறேன்டா. அதுல நர்வ் நெட் நரம்பு வலை என்ன மாதிரி இருக்குமெண்டு கேம்பல் பயாலஜியில் இருக்கிற டயக்ராத்தை அப்படி உங்களுக்கு நான் தூக்கி போட்டுக்கிறேன் பிள்ளைகள், ரைட்? மோஸ்ட் ஆஃப் த டயக்ராம் உங்களோட ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்துக்கொள்றது உங்களுக்கு நல்ல பிள்ளைகள், ரைட்? நாங்கள் என்னதான் டவுன்லோட் பண்ணி இதை விட என்ன அழகான படங்களை பாவிச்சாலும் எக்ஸாம் வியூவில் என்னத்தை பாவிப்பாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு பிள்ளைகள். ஆக நாங்கள் அந்த படங்களை அதிக அளவு பயன்படுத்திக் கொள்றோம். எல்லாம் ஆகவே படத்தை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுதான் பிள்ளைகள் ஐதராண்ட நரம்பு வலைக்கான ஒரு கட்டமைப்பு, ரைட்? விளங்குதா பிள்ளைகள், ரைட்? அடுத்த பாருங்கோடா இந்த பிளாட்டி ஹெல்மிந்தஸ், ரைட்? பிளாட்டி ஹெல்மிந்தஸ் இந்த நரம்பு தொகுதி என்ன பாருங்க. பிளாட்டி ஹெல்மிந்தஸ் தொடர்பாக நாங்கள் இன்னொரு விடியம் டைவர்ஸில் படிக்கக்குள்ள அவைண்ட உடற்குழி உடலறை என்ன மாதிரி விருத்தியாக இருக்குன்றத நாங்கள் பார்த்துருக்கிறோம், ரைட்? நார்மலா எக்டோடர்ம், என்டோடர்ம், மீசோடர்ம் இருக்குது பிள்ளைகள், ரைட்? என்ன அதாவது புறத்தோல், அகத்தோல், இடைத்தோல். இந்த இடைத்தோலால சூழப்பட்ட பாய் நிறைந்த குழியத்தாம்பில் என்ன இந்த உடற்குழி என்று நாங்கள் சொல்லிக்கொள்றோம். ஆக உடற்குழியை விருத்தி செய்யாத ஒரு திண்ம என்ன பிள்ளைகள் உடலறை கொண்ட விலங்குகளைத்தான் ஏசிலோமேட்ஸ், ரைட்? நாங்கள் எப்படி சொல்றோம் இந்த பிளாட்டி ஹெல்மிந்தஸ் தட்டையான ஆக்கள், ரைட்?
இவையில இருக்கிற சிறப்பியல் சரி கூர்ப்பு ரீதியாக இந்த எவல்யூஷன்ல வந்து பிள்ளைகள் என்ன ஸ்பெஷாலிட்டி ஆர்ட்ட இந்த பிளாட்டிஹெல் மிந்தஸ்ட என்று பார்த்தா இந்த முன்முனையில் ரைட் உடம்பிண்ட வந்து பிள்ளைகள் ரெண்டு விடயம் இருக்கு, முன்முனைவு பின்முனைவு. இந்த முன்முனை பக்கத்துல வந்து பிள்ளைகள் ஒரு சோடி திரட்டுக்களை கொண்டது ரைட். மூளைக்கான அத்திவாரம் போட்டாச்சு, இந்த கூர்ப்பில பிரெயினுக்கான வந்து பிள்ளைகள் இந்த பேஸ்மெண்ட்டை கொண்டு போட்டாச்சு எங்க இந்த பிளாட்டிஹெல் மிந்தஸ்ல. அப்ப முன்மூலையில வந்து பிள்ளைகள் ஒரு சோடி திரட்டுக்கள் இருந்தது. அந்த ஒரு சோடி திரட்டுக்கள்ல இருந்து பிள்ளைகள் சோடி வயிற்றுப்புற நரம்பு நான்கள். பாருங்க பிள்ளை நாங்கள் படிக்கலடா வயிற்றுப்புறமான நரம்பு நான் முதுகுப்புறமான நரம்பு நான் ரெண்டு கன்செப்ட் பார்க்க போறோம். அப்ப இங்க பிளாட்டிஹெல் மிந்தஸ்ல வந்து பிள்ளைகள் வயிற்றுப்புறமான நரம்பு நான் அப்படியே லெடர் மாதிரி ஏணி மாதிரி அப்படியே தொடர்ந்து கொண்டு போகும். அதுல நீள்பக்கமான நரம்பு நான்கள் இருக்குமடா, அது எல்லாத்தையும் இணைச்சு குறுக்கு நரம்பு நான்கள் இருக்கும். படத்தை போட்டு குறிக்க சொல்லலாம். பிகாஸ் உங்களோட ரிசோர்ஸ் புக்லையும் படம் இருக்கடா, கெம்பல் பயாலஜில அழகா படம் போட்டுக்கிறாங்க, படத்துல குறிச்சும் காட்டி இருக்குது. ஐஸ்பாட் இந்த மூளையில பாருங்கடா, இந்த கட்புள்ளியை விருத்தி செய்து வச்சிருக்கு. ஒளிக்கு உறுத்துணர்ச்சியுடைய கட்புள்ளிகளை இந்த பிளாட்டிஹெல் மிந்தஸ்கள் விருத்தி வச்சிருக்க தட்டை புழுக்கள் ரைட். விளங்குதா? ஆக விளங்கிக்கொள். முன்முனையில் ஒரு சோடி திரட்டுகளை கொண்டிருக்கு, அந்த திரட்டுல இருந்து வார ஒரு சோடி நரம்பு நான் குறுக்க 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 ஏணிகள் மாறி பிள்ளைகள் இங்க கட்டமைக்கு இருக்கு. படத்தையும் இருக்கா கேப்சர் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் ரைட். நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சின்ன பிள்ளைகள் அடுத்த பாரடா அனலிடாக்களின் நரம்பு தொகுதி. இவர்ல என்ன ஓரளவுக்கடா அந்த தலையாக செயலை இந்த தலை என்றதை ஃபோம் பண்றதுக்கு லைட்டா ஆராத்தி வேற போட்டுட்டார். அங்க அவர் பிளாட்டிஹெல் மிந்தஸ் போட்டார். இந்த தலை கொஞ்சம் விருத்தியாகி எங்க வர்றார் அனலிடாவில் கொஞ்சம் டெவலப்ட் ஆயிடுச்சு. ஏண்டா அவர்கள் ஒரு சிக்கல் அடைந்த மூளை தலை என்று வருதுடாட்டா தலைக்கு கட்டாம என்ன இருக்கும் பிள்ளைகள் ஒரு விருத்தி அடைஞ்ச சிக்கல். அப்ப இங்க தலை என்றதை காட்டுறதால ஒரு சிக்கல் அடைந்த மூளை, அந்த மூளையில இருந்து வயிற்றுப்புறமான நரம்பு நான். நாங்கள் இங்க நர்வ் பாருங்க பிள்ளைகள் ஒரு என்ன ஒரு நர்வ் கோடை பெட்டி தான் நாங்கள் காட்சி வச்சிருக்கோம் பிள்ளை. இந்த நேரம் நாங்கள் நர்வ் கோடு ஒரு நரம்பு நான் என்று மட்டும் தான் பாத்துறாங்க. இப்ப இதுல வந்து பிள்ளைகள் சிலதுல என்ன வரப்போகுதுண்டா பிள்ளைகள் சில நரம்பு நான்கள் திரட்டுக்கள் கேங்லியான்னு சொல்றது நரம்பு திரட்டுக்கள் முடிச்சு முடிச்சு மாறி இருக்கு. இந்த திரட்டுக்கள் என்ன மாறி இருக்குமெண்டா ஆல்ரெடி நீங்கள் டைவர்சிட்டியில படிச்சிட்டீர்கள் பிள்ளைகள். என்ன மாதிரி இந்த உடலறை விருத்தியாக உடற்குழி விருத்தியாக அங்கிகள்ல அனுபாத்து முறை துண்டுபடல். அனுபாத்து முறை துண்டுபடல்னா என்ன அப்படி கேள்வி வாரது. அது நீங்கள் டைவர்ஸ்ல நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள் ரைட். ஆல்ரெடி நீங்கள் 13 படிச்சிருப்பீங்க. ஆக அனுபாத்து முறை துண்டுபடலுக்கு அப்ப அந்த துண்டங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நரம்பு திரட்டி அடிக்கடி கொண்டு போவார்கள். நீட்டு அப்படியே ஒரு நரம்பு நான் இருக்கும், அதுக்குள்ள அப்படியே பாருங்க படத்துல அப்படியே தெரியும் அப்படியே அடி கொண்டு வர திரட்டுக்கள். இது என்ன பிள்ளைகள்? அப்ப பாருங்க அங்க பிளாட்டிஹெல் மிந்தஸ்ல ஏணி மாறி இருந்தவர் இங்க ஏடார் நீட்டு கைதுக்குள்ள முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது இங்க அனல்டாவில. இப்ப தெரிஞ்ச விடயத்தை கொண்டு நாங்களே நேரம் பிள்ளைய கேப்சர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ரைட். படங்களை கேப்சர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ரைட். அடுத்த பார் திரட்டுக்கள் துண்டங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டது. நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியான பிள்ளைகள் ரைட். பாருங்க பிள்ளைகள் நாங்களோட அடுத்தது ஆத்ரோபோடாக்கள் நரம்பு தொகுதி. இன்னும் கொஞ்சம் டெவலப்ட் ஆகி ரைட். அப்ப என்ன மாதிரி இங்க சிக்கல் அடைந்த மூளை இருக்குது, வயிற்றுப்புற நரம்பு நான் திரட்டுகள் கொண்டவை, திரட்டுகள் துண்டங்களை எடுக்கப்பட்டது. அப்படியே சேம்பிளாக என்ன பிள்ளைகள் அனலிடான்ற கன்செப்ட் தான் நீங்க போட்டு வச்சுக்காங்க. அது நீங்கள் அட்வான்ஸா படிக்கல இதுல இருந்து என்ன டெவலப் ஆயிருக்குன்னு அங்கால படிச்சுக்கொள்ளுங்க. ஏ லெவலுக்கு இது போதும் பிள்ளைகள் ரைட். ஏன் MCQல கேட்பான் என்ன வயிற்றுப்புற நரம்பு நான்கள் திரட்டுக்களை கொண்ட அங்கி கூட்டங்கள் ABCD கேள்விகளை போடலாம் MCQல. அல்லது சும்மா நீங்க டைவர்சிட்டி மாதிரி இருக்கும், ஆனால் இதை பார்க்கறதுக்குள்ளே இப்படி வந்திருக்கேன் நரம்பு தொகுதிவாக நாங்கள் பிரிச்சு இங்கே தானே பிள்ளை பார்க்குறோம். அங்கேயே பார்த்துட்டு வந்தாலப்பன் கொஞ்சம் சுகமா இருக்கும் என்றாலும் நாங்கள் இங்க பார்க்குறோம். ஆத்ரோபோடாக்கள் நரம்பு தொகுதி இப்படி இருக்கு. படத்தை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. மூளை இங்க பாருப்பன் வயிற்றுப்புற நரம்பு நான் என்ன நர்வ் கார்டு இருக்கடா, துண்டங்களுக்குரிய நரம்பு திரட்டுகள் அந்த கேங்லியாஸ் இருக்குது. என்ன இது இந்த பூச்சிகள் ஆத்ரோபோட்டுக்குரிய விடயம். படத்தை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்பத்தாண்டா அவங்களுக்கு கூடுதலான விளக்கம் இருக்கும். படத்தை போட்டு கேள்வி கேட்கலாம் ரைட். நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரி பிள்ளை அடுத்த பாருடா எக்கைனோடர்மேட்டாக்களின் நரம்பு தொகுதி ரைட். இங்க பார் அடுத்த ஒரு கன்செப்ட். இங்க நாங்கள் நீட்டுக்கு அப்படியே நரம்பு நான்கள் பார்த்துறாங்க, நிறுவானது பார்த்தாச்சு, துண்டங்களுக்கு திரட்டுகளை கொண்டது பார்த்தாச்சு. இது என்ன மாதிரி என்றால் பிள்ளைகள் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இமேஜின் தி ஸ்டார்ஃபிஷ் ரைட். நீங்கள் நட்சத்திர மீன்களையடா உங்களோட மனதுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க ரைட். ஸ்டார்ஃபிஷ் என்ன மாதிரி இருக்குது, அவருக்கு புஜங்கள் எல்லாம் இருக்குது அப்படியே ரைட். நடுவில் ஒரு வளையமான ஒரு நரம்பு இருக்கு. இந்த வளையத்துல இருந்து ஒவ்வொரு நட்சத்திர மீன்கள் செயற்பாட்டை நீ கொஞ்சம் எனக்கு அனிமேஷன் வீடியோ இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வளையம் வழங்கலாம்டா.
ஒவ்வொரு புயமும் என்ன ஒவ்வொரு மாதிரி செயல்பாட்டு கொண்டிருக்கும் at the same time. ஏன் அங்கே வந்து ஒவ்வொரு நரம்பு நான்கள் அப்படியே போகுது, ஒவ்வொரு புயத்துக்களாலே நரம்பு நான்கள் அப்படியே ஆரைக்குரியதாக போகுது. அப்போ இதை நாங்கள் சொல்றது ஆரைக்குரிய நரம்புகளையும் ஒரு நரம்பு வளையத்தையும் கொண்ட கட்டமைப்பு. இடையக்கில் இப்படி விலை அமைச்சிருக்கலாம், அது கொஞ்சம் அட்வான்ஸ். எங்களை பொறுத்தமில்ல நைடேரியாவுக்கு என்ன தெரிஞ்சு எக்கைனோடோமேட்டாக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்றாலப்பன் ஸ்பெஷலி நட்சத்திர மீன்களில் ஆரைக்குரிய நரம்புகளையும் நடுவில் ஒரு நரம்பு வளையத்தையும் கொண்டிருக்கு. ரைட், அடுத்த பாருங்கப்பன் இந்த கோடேட்டாக்களின் நரம்பு தொகுதி நாங்கள். ரைட், இதை வந்தப்பன் உங்களுக்கு கேம்பல்ல பல்லியை போட்டு உதாரணமாக காய்ச்சிருக்கிறாங்க. ரைட், அப்போ கோடேட்டாக்கள் நரம்பு தொகுதியில் வந்தப்பன் மைய நரம்பு தொகுதி CNS சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ரைட், சுற்றயல் நரம்பு தொகுதிகள் PNS peripheral nervous system. Right, so this both central nervous system and the peripheral nervous system ரெண்டையும் கொண்டிருக்குது மைய நரம்பு தொகுதி. 8ஆம் ஆண்டு புத்தகத்திலே அழகா போட்டுட்டாங்களா அப்ப என்ன 8ஆம் ஆண்டு புத்தகத்தில் நான் நினைக்கிறேன் part 2 தொடங்கக்குள்ள முன்னுக்கு மைய நரம்பு தொகுதி என்றா என்ன, சுற்றல் நரம்பு தொகுதி என்றா என்ன, மைய நரம்பு தொகுதியில் காணப்படுற இந்த மூளை என்ற பகுதிகள் அது என்ற தொழிற்பாடு எல்லாம் அழகா போட்டு பிள்ளைகள் பேருந்து கொஞ்சம் ஜஸ்ட் டெவலப் பண்ணியங்க. 9ஆம் ஆண்டுக்குள்ள பெருசா கதைக்கே இல்லை, உங்களுக்கு 11ஆம் ஆண்டுல 6ஆம் பாடத்தில் அழகா நிறைய விஷயம் காட்சி வச்சுக்கிறாங்க பிள்ளை. நான் அண்டைக்குன்னு சொன்னேன், அண்டே வந்த பாஸ் பேப்பர்லேடா இந்த இனப்பெருக்கம் தொடர்பான கேள்விக்கு 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற இனப்பெருக்கம் தொடர்பான விஷயத்தை நீ படிச்சிருந்தா இருந்தால் அழகா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நாங்கள் சின்ன வகுப்பு பாடங்களை அப்படியே மறந்துட்டு போறது, தட்ஸ் நாட் குட். நாங்கள் இவ்வளோ சயின்ஸை அதை சயின்டிஃபிக்காக நாங்கள் அங்கே கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம், அதே என்ன போகிறோம் A லெவலில் கொண்டு வந்து அழகுபடுத்த போகிறோம்டா. ரைட், அப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுக்கிறீங்க சுட்டாயல் நரம்பு தொகுதி மைய நரம்பு தொகுதி. ரைட், ரெண்டையும் கொண்டாதான் கோடிட்டாங்க நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில வெரி சிம்பிள், மூளை முன்னான் படித்த விஷயம்டா, மூளையும் முன்னானும் இருக்கு. ரைட், அதே மாதிரி பிள்ளைகள் சுற்றல் நரம்பு தொகுதி நரம்புகளையும் திரட்டுகளையும் ரைட் நர்வ் கார்ட்ஸ் அண்ட் கேங்லியாஸ் இதை வச்சிருக்கிற. ரைட், விளங்குதா பிள்ளைகள்? இந்த என்ன பிள்ளைகள் இந்த கோடேட்டு நரம்பு தொகுதிக்குள்ள நாங்கள் கதைக்கிற விடயம். ரைட், பாருங்க பிள்ளைகள், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு வடிவா விளங்கும்டா. இந்த பள்ளியில என்ன மாதிரி காட்டியிருக்கோம். ரைட், செலமெண்டர் சொன்ன ரைட் ஒரு ஊர்வனப்பன். இந்த ஊர்வனவில் வந்தடா பார் மூளை இருக்குது, மூளை பாரப்பன். நாங்கள் அந்த மூளையின் ஒவ்வொரு கட்ட பிளட்டிகள் இந்த மூளை 2 திரட்டுகளாக இருந்தது. அது அனலிடாவில் வந்து பிள்ளை கொஞ்சம் சிரத்திலடைந்த சிக்கலானதாக மாறுது. ஆத்ரோபோட்ல இன்னும் கொஞ்சம் கம்ப்ளெக்சிட்டி, நவ் இன்னும் கொஞ்சம் என்ன மோடிஃபைடான கம்ப்ளெக்சிட்டி. நாங்கள் ஹியூமன் பீங்ஸுக்கு வரைக்குள்ள இன்னும் கம்ப்ளெக்சிட்டி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், ஓகே. அப்ப விடயத்துக்கு பாருடா, மூளையில இருந்து ஒரு நரம்பு நான்கள் பாரப்பன் திரட்டுகள் என்ன மாறி இருக்கு. ரைட், அதை விட பாரப்பன் இங்க வந்து டோசல் நர்வ் கோட். அங்க நாங்கள் இவ்வளவு நேரம் வென்ட்ரல் நர்வ் கோட் படிச்சாங்க. வயிற்றுப்புறமானது எங்களுக்கு கோடேட்டா முதுகு நானுடைய விலங்குகள், வெர்டிபிரேட்ஸ் முள்ளந்தண்டன் கூடிய விலங்குகள். விளங்குதா? அந்த வித்தியாசம் விளங்குதா? அப்ப அதை நாங்கள் ஸ்டோரி வைஸா அப்படி எங்களுக்குள்ள போட்டுக்கொள்ளணும். படத்தை பார்த்தாலப்ப உங்களுக்கு விளங்கமாடா. சரிதானே? ரைட், நாங்கள் அடுத்த விடயத்துக்கு வரும். பாரப்பன் நான் இந்த நேரமும் கதைச்ச விஷயங்களை சம்மரைஸ் பண்ணி ஒரு சார்ட் ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டேன். எக்ஸாம் உப்பைகளை கடற்கரை சார்ட்டை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், பாரடா கணம் நைடேரியாவில் ரைட்ஸ் ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கு, நரம்பு வேலைகளாக இருக்குது. உதாரணம் வந்து ஐதராவை நாங்கள் கொடுத்து கிடக்கிறா. ரைட், பிளாட்டிகள் மிந்தசு மூளை நீள்பக்க நரம்பு நான்கள். உதாரணம் பிளனேரியா தட்டை புழுக்கள். அனலிடா மூளை வயிற்றுப்புற நரம்பு நான் துண்டத்துக்கு ஏற்ப திரட்டுகள் லீச்சடா அட்டைகள். ரைட், ஆத்ரோபோடா மூளை வயிற்றுப்புற நரம்பு நான் ரைட் துண்டத்துக்கு ஏற்ப திரட்டுகள். யார் லைக் ஜஸ்ட் லைக் அனலிடா. என்னப்பன் இங்கே உதாரணம் கரப்பான். கைனோடோமேட்டாக்களிடா நரம்பு வளையமும் ஆரைக்குரிய நரம்புகளும். உதாரணம் நட்சத்திர மீன். ரைட், கோடேட்டாவிலிடா மூளை முன்னான் முதுகுப்புற நரம்பு நான் பிராக்கெட்ல போட்டு காட்டியிருக்கு நரம்புகள் மற்றும் திரட்டுக்கள் பல்லி. ரைட், இதான என்ன பிள்ளைகள் இந்த வேறுபட்ட கண்ணங்களை சார்ந்த அங்கிகளும் அவற்றின் நரம்பு ஒழுங்கு அடிஷனலா வேற தேவையில்லை பிள்ளைகள் எக்ஸாம்ல உங்களுக்கு போட போறதில்லை. ஆகவே இந்த எல்லாத்தையும் படிச்சா காணும். ரைட், அப்ப நாங்கள் இந்த நேரம் படிச்சதுக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் சில பயிற்சி வினாக்களை பார்க்கணும். அது பார்த்தா தான் உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபைடான படிப்பா இருக்கும். நாங்கள் வெறுமனே தியரியை வச்சு இதான் விஷயம் ஜஸ்ட் லைக் ஹிஸ்ட்ரி மாதிரி அப்படியே ஒரு வரலாற்று விஷயம் மாதிரி நாங்கள் அதை பார்த்து கொண்டு போறதாலே அப்படின்னு பிரயோசனம் இல்லை. வரலாற்று விஷயம் மாதிரி ஸ்டோரிஸ் மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்கணும். அதே நேரம் எங்களோட டார்கெட் என்ன, அல்டிமேட் டார்கெட் என்ன பிள்ளைகள், வி ஹேவ் டு ஃபேஸ் தி எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லி. ஏன்னா நாங்கள் வெற்றிகரமாக பரீட்சை எதிர்நோக்கணும்டா. அப்ப பரீட்சை எதிர்நோக்கணும் என்றால் நான் பலதரப்பட்ட வினாக்கள் செய்து பார்த்திருக்கணும் பிள்ளைகள். இந்த பாடம் தொடர்பாக எப்படி வினாக்களை கேட்பான், அப்போ ஒவ்வொரு வினாவையும் சரியாக அணுகி வைப்பேன். நார்மலா நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டைவர்சிட்டி ஒரு பாடத்தை எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 175 MCQ 200 MCQ ஆவது பிள்ளை என்ன செய்து பார்க்கணும். டீச்சர்ஸ் தே ஹேவ் டு ஃபீட் தேம்.
அது எப்படி செய்கிறது, என்னென்ன மாதிரி விடயம் அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ரைட். பிளான்ட் அதுக்கு ஒரு கவுண்டிங், ரைட். எல்லா விடயங்களும் மாதிரி வினாக்களை நாங்கள் புதிய பாடத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டு போயக்குள்ள எக்ஸாமில் கேட்டால் என்ன பிள்ளைகள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும், சிம்பிளாக நீங்கள் விட தட்டி கொண்டு போகலாம். புது வினாக்கள் மாதிரி இருக்குமாக இருந்தால் வெரி டிஃபிகல்ட் டு ஃபேஸ் தெம், ரைட். இது எங்களுக்குள்ள நாங்கள் என்ன பிள்ளைகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விடயம்டா, ரைட். என்ன இந்த பயிற்சி வினாக்கள் செய்கிறது. முதலாவது கேள்வி பாருங்க. இந்த கம்பேரேட்டிவ் क्वेश्चंस வாரன்னு சொன்னா தானே என்ன அந்த ஒப்பீட்டு வினாக்கள் பாருடா. நரம்பு இஜைப்பாக்கம் ஓமோன் இஜைப்பாக்கம் தொடர்பான பின்வரும் ஒப்பீடுகளில் தவறானது அல்லது சிலவளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ட்விஸ்ட் வைப்பான். நரம்பு இஜைப்பாக்கம் ஓமோன் இஜைப்பாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. You have to decide whether you are expecting the wrong answer or the correct answer. சரியான விடயத்தை எதிர்பார்க்கிறானா பிழையான விடயத்தை எதிர்பார்க்கிறானா அது உனக்கு தெளிவா தெரிஞ்சாதான் அப்ப உங்களுக்கு நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். ஆனா இங்க நான் சுகமாய போட்டுட்டேன் தவறானது, சிம்பிளா கேட்டாச்சு. நரம்பு இஜைப்பாக்கம் ஓமோன் இஜை முதலாவது விடயத்தை பாருங்க. நரம்பு கிழங்கினூடாக ஊடுகடத்தப்படும் நாங்கள் முன்னும் பார்த்துட்டோம். குருதியினூடாக ஊடுகடத்தும் நீங்கள் டெபினிஷன்லயே சொல்லிட்டீங்க சார் சொல்லுவீங்க. இரண்டாவது விடயம் பாருங்கள், இரசாயன மற்றும் மின்முறையூடாக ஊடுகடத்தப்படும். இங்க இரசாயன முறையில் மட்டும் ஊடுகடத்தப்படும். சில விஷயம் விளங்குதாடா. இரசாயன முறை மற்றும் மின்முறையில ஊடுகடத்தப்படுகிறது, இங்க இரசாயன முறையில் மட்டும் ஊடுகடத்தப்படுகிறது. அதுக்கும் சரி நான் உங்களுக்கு சொன்னான் இரசாயன முறை அப்படி இருக்கும், மின்முறை என்ன மாதிரி இருக்கும், சார்ஜஸ் சேஞ்சஸ் நரம்பில் கதைச்சுனா இங்க ஹோமோன்ஸ் என்ன கெமிஸ்ட்ரி, ரைட். ஸோ இரசாயன முறை இங்க தூண்டற்பெறு பரவலானது நான் சொன்னா இல்ல, நரம்பண்டா அக்குரேட்டா அவர்களுக்கு தான். இங்க ஓமோன் என்றால் பரவலா இருக்கும். அந்த விட என்ன பிள்ளை தவறான விடைன்னு தெரியுதல்ல, அவங்களுக்கு நான் ஜெலோல போட்டு காட்டியிருக்க அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, ரைட். அடுத்த பார், தூண்டற்பேற்றை எடுப்பதற்கு என்ன பிள்ளைகள் எடுக்கிற காலம் குறுகியதா இருக்கு. ஜஸ்ட் தட்ஸ் கரெக்ட். இங்க எடுப்பதற்கு நீண்ட காலம் எடுக்குது, லாங் டேர்ம் ப்ரொசீஜர், ஆனா அக்குரேட். அதே மாதிரி தூண்டற்பெறின் கால அளவு இங்க குறுகியது. என்ன பிள்ளைகள் இங்க தூண்டற்பேற்றின் கால அளவு நீண்டது. பிள்ளைகள் தூண்டற்பேற்றை எடுப்பதற்கு ப்ரொசீஜர், ரைட். அதாலவார தூண்டற்பேறு எவ்வளவு நேரம் நிலைச்சிருக்கும் அடுத்த விஷயம். இங்க ப்ரொசீஜர் நீண்டது, அதே மாதிரி அதுக்கான நேரத்துக்கு நிலைச்சிருக்கும், ரைட். ரெண்டையும் விளங்கிக்கொள்ளணுமா. தூண்டற்பேற்றை எடுப்பதற்கு என்ற டேர்மை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கேப்சர் பண்ணிக்கொள், என்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள். அட் த சேம் டைம் தூண்டற்பேற்றின் கால அளவு அது கொடுக்கல இவ்வளவு நேரம் நிற்கும், ரைட். விளங்காமல் இது முதலாவது வினாவை நாங்கள் பார்த்துக்கோம், ரைட். அடுத்த வினாக்கு போவோம் பிள்ளைகள். இஜைப்பாக்க செயல்முறைகளில் நரம்பு வலை நரம்புகளை கொண்டுள்ள விலங்கு கூட்டமானது. நாங்கள் படிச்சு வச்சுக்கிறோம், ஒரே ஒரு ஆள் தான். வேற எக்ஸாம்பிள் நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ்ல போய் படிச்சு போட்டு அதையும் திங்க் பண்ணி நீங்கள் குழப்பக்கூடாதா. புத்தகத்தில் உள்ள விஷயம் எங்களுக்கு நைடேரியா மட்டும்தான், உங்களோட சிலபஸுக்குள்ள உள்ள விஷயம், ரைட். பிளாட்டிஹெல்மின்தஸ்ல என்ன மாதிரி இருக்க பார்த்தனே, ரைட். நரம்பு நாள் இருந்தடா, ஏணி மாதிரி இருந்த அனல்டாக்கள்ல திரட்டுக்களுக்கு என்ன பிள்ளை நரம்பு திரட்டுக்கள் நரம்பு நாள் இருந்து ஆத்ரோபோடா சேம் லைக் தட் கோடேட்டாக முதுகுப்புறமானது என்ன பிள்ளை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து வச்சிருக்கிறோம், ரைட். அடுத்த கேள்வி பார். பின்வரும் வங்கிகளில் நரம்பு வளையமும் ஆரைக்குரிய நரம்புகளையும் கொண்டுள்ளது எது, ரைட். அப்ப பாருங்க பிள்ளை, நரம்பு வளையமும் ஆரைக்குரிய நரம்புகளும் ஒரே ஒரு இடத்துல பார்த்த நாங்கள் கைனோடோமேட்டா, அதுக்கு எக்ஸாம்பிள் நட்சத்திர மீன். விளங்குதா பிள்ளைகள், ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. முதுகுப்புற நரம்பு நாணினை கொண்டுள்ள விலங்கு கூட்டமானது, ரைட். நான் உங்களை வயிற்றுப்புறமாக சொல்லியிருக்கிறேன், ரைட். டாக்கள்ல இருக்கலாம் பிள்ளைகள். அதே மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருந்தது பிள்ளைகள். ஆத்ரோபோடாக்கள் எல்லாரும் வயிற்றுப்புறம் தான். ஒரே ஒரு ஆள்ல முதுகுப்புறம் மட்டும் படிச்சு வச்சுக்கிறேன், யார்? இட் இஸ் கோடேட்டா. கோடேட்டாஸ்ல மட்டும்தான் முதுகுப்புறமான நரம்பு நான் இருக்குது. வடிவா ஞாபகம் பறிச்சுக்கொள்ளாம் பிள்ளைகள். அது என்ன எம்சிக்கு வந்தா சடாரண தட்டி போட்டு அங்கால போகலாம். இதுக்கெல்லாம் 2 நிமிஷம் எடுக்கணும் இல்லை, டக்குன்னு அடிக்கிற பிள்ளை திக் பண்றது சடாரண அங்கால ஜம்ப் பண்ணி போகலாம். ஏன்னா ஒரு 5 செகண்ட் கொஸ்டின்ஸ் பிள்ளைகள் உங்களுக்கு நிவாரணமா போட்டு விடுவான். வெரி 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 சிம்பிள் கொஸ்டின்ஸ். என்ன நீங்கள் வடிவா படிச்சுட்டு போனாலும், ரைட். இப்படியான கேள்வியில் வரும், சிம்பிள் கேள்வியில் வரும். துண்டத்திற்குரிய திரட்டுகளினை கொண்டமைந்த விலங்கு கூட்டம் அல்லது கூட்டங்களானது. ஏபிசிடி கேள்வி, கூட்டம் அல்லது கூட்டங்கள் ஆனது, ரைட். அப்ப என்ன மாதிரி பிள்ளைகள்? அரடாக்கள், ஆத்ரோபோடாக்கள், ரைட். நீங்கள் துண்டத்துக்கு திரட்டுகள், அனுவாத்து முறை துண்டங்கள், இந்த மாதிரி திரட்டுகள் இருக்கு. இந்த கோடேட்டாக்கள் என்றதை நாங்கள் விடைக்குள்ள கொண்டு வரலாம். அது என்ன மாதிரி மோடிஃபை பண்ணணும் நாங்கள் அட்வான்ஸ் அப்பாய்க்கில் பார்ப்போம், ரைட். அப்போ இவ்வளவு நேரம் பிள்ளைகள் நாங்கள் எதை பார்த்தோம் பிள்ளைகள்? இந்த பல்தேர்வு வினாக்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள். அதுக்கு நிறைய கேள்விகள் கேட்கலாம். இந்த பாடத்துக்கு எவ்வளவு தானே என்ன பண்ணி கேட்பாங்க. அடுத்த விடயமடா ஸ்ட்ரக்சர்ட் அமைப்பு கட்டுரை வினாக்கள் இந்த மாதிரி கேள்வி. முதலாவது கேள்வி கேட்கிறேன் பார், சில இன்டெரக்டான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கப்பேன், அதை நாங்கள் கேதர் பண்ணிக்கொள்ளணும். நாங்களாம் என்ன படிக்கல நாலேஜை கொஷன் வைஸாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், ரைட். அப்போ என்ன மாதிரி? இஜைப்பாக்கம் காரணமாக அங்கிகள் அடையும்
அனுகூலங்கள் 3 தருக. ரைட், அனுகூலங்கள். அங்கிகள் பிழைத்து வாழ முடியும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் பிள்ளைல, என்ன அங்கிகள் பிழைத்து வாழணும்டா என்ன, நான் ஒரு சீர்திட நிலையில வச்சிருக்கணும், அதாவது என்ன மாறாமல் வச்சுக்கொள்ளணும். அதான் அகச்சூழலை மாறாது பண்ணுகின்றது. 2வது விடை. 1வது விடையில இருந்து 2வது விடைக்கு வாரன். அங்கிகள் பிழைத்து வாழ முடியுது, ஏன் அகச்சூழலை மாறாது பேண முடியறதால. ரைட், அடுத்த பாருங்க. உடலின் பல்வேறு அங்கங்களின் தொழிற்பாடுகளை ஒருங்கிணைத்து செயற்பட முடியுது. ரைட், உடலின் பல்வேறு அங்கங்கள செயற்பாடுகளை ஒருங்கிணைச்சு ரைட் அப்படியே உண்டா கெத பண்ணக்கூடிய இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கோப்பன். இஜைபாக்கம் 3 அடிப்படை அலகுகளின் ஊடாக அடையப்படுகிறது. அவை ரைட், வாங்கிகள், கட்டுப்பாட்டு மையம், விளைவு காட்டிகள். நான் முன்னுக்கு படம் ஒன்று போட்டேன், அந்த படத்தை ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. டச் பண்றேன், எனக்குள்ள சென்ஸ் இன்புட் ஆகுது. ரைட்ஸ், எங்க கட்டுப்பாட்டு மையம் போய் இன்டகிரேட் பண்றாரு மூளையில. பிறகு என்ன செய்யறார் பிள்ளைகள், என்ன மோட்டார் அவுட்புட் என்ன பிள்ளைகள் ஒரு இயக்குமாக வெளியில போய் விளைவு காட்டிகளுக்கு திருப்ப கடத்துறார். ரைட், விளங்குது. அப்ப இதெல்லாம் ஜீபாக்கம் 3 அடிப்படை அலகு. அந்த அடி வாங்கிகள், கட்டுப்பாட்டு மையம், விளைவு காட்டி. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விளைவு காட்டிக்கான செய்திகள் இயைபாக்க செயல்முறையின் போது 2 முறைகளில் கொண்டு செல்லப்படுகின்றன. அவை வெரி சிம்பிள் என பிள்ளைகள் நரம்பு வழியாக கணத்தாக்கங்களின் செலுத்துகை. இந்த பாடத்தில் 2 படிச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது ஓமோன்கள் எனப்படுகின்ற இரசாயன செய்திகள் காவியாக கொண்டு செல்லப்படல். ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வி. விலங்குகளின் இஜைபாக்கத்தை மேற்கொள்ளும் 2 தொகுதிகளும் அவை. ரைட், ஒன்று நரம்பு தொகுதி, 2வது அகஞ்சுரக்கும் தொகுதி. முன்னுக்கே அந்த விஷயம் படிச்சுட்டோம் பிள்ளைகள், அதை கேள்வியாக ஸ்ட்ரக்சர்ல கேட்டுக்கொள்ளலாம். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். இந்த இஜைபாக்கம் குருதி சுற்றோட்ட தொகுதியின் பிரதான பங்களிப்புகள் 2 தருக. ஜெய்பாக்கத்தில் ரைட், இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியின் பிரதான பங்களிப்புகள் 2. ரைட், இது நாங்கள் சேர்த்து படிச்சு வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். ரைட், ஐயோ ரிசோர்ஸ் புக்கில் காணையில விடயத்தை காணல, அதுக்குள்ள இன்டெரக்டா விடயம் இருக்கு. நாங்கள் அதை டிரெக்டாயே கேள்வியா படிச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. ரைட், ஒன்று அகச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை வாங்கிகள் அறிந்து கொள்றது. 2வது காணில் சுரப்பிகளால் சுரக்கப்படும் ஹோமோன்களை அவற்றின் விளைவு காட்டிகளான அங்கங்களுக்கு எடுத்து செல்லுதல். ரைட், 2 ஃபங்க்ஷன் தான், அதை நீ தெரிச்சு வச்சுக்கொள். அடுத்து பாருங்க, நரம்பு தொகுதியினை விருத்தி செய்யாத விலங்கு. சாரியா, கேள்வி வந்த பெண் நரம்பு தொகுதியினை விருத்தி செய்யாத விலங்கு கூட்டங்களை பேரிடுக. என்ன பெண், கடற்பஞ்சுகள் நாங்கள் சொல்றோம். இந்த பொரிஃபெராக்கள் தான் நரம்பு தொகுதியை விருத்தி செய்யல. நேரில் இருந்து நாங்கள் பார்க்க தொடங்கினாங்கள், நைடேரியாக்கள் இருந்து பார்க்க தொடங்கினாங்களாக அவருக்கு முன்னும் இருக்கு. இந்த கடற்பஞ்சுகள் என்று சொல்ற இந்த பொரிஃபெராக்கள் நரம்பு தொகுதியை விருத்தி செய்யாத விலங்கு கூட்டம். ரைட், நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரி பெண், கட்டுரை வினாக்கள் எனக்கு அறிஞ்சு இந்த கட்டுரை வினாக்கள் நாங்கள் இதுக்குள்ள பெருசா போடலாப்பன். ஷார்ட் நோட்ஸ் கேள்வி போட்டிருக்கிறாங்க, மாடல் பேப்பர்ஸ்ல வந்திருக்குது, ஃபைனல் பேப்பர்ஸ்ல வரலாம். அப்பன் ஆகவே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளும். ரைட், விலங்கு ராட்சியத்துக்குரிய ஜெய்பாக்க செயல்முறை இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், என்ன மாதிரி ஒவ்வொரு விலங்கு கணங்கள்லையும் இருக்கிற நரம்பு தொகுதிகளை ஒப்பிட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வெரி ரேரா கேட்கலாம். நாங்கள் மோஸ்ட் ப்ராபபிலி வரக்கூடியது விலங்கு ராட்சியத்துக்குரிய இஜைபாக்க செயல்முறை. ரைட், உயிரங்களின் நிலவுகைக்காக 1வது பாயிண்ட், அவற்றின் உடலினுள் மாறாத அகச்சூழலை பேணுவதற்கு ஒரு கன்ஸ்டன்ட் ஸ்டேஜில் வச்சிருக்கிறோம். ரைட், ஸ்டோரியா வச்சுக்கொள்ளுங்க. தூண்டல்களுக்கும் இடையான இஜைபாக்கமும் அவசியமா இருக்கு. ரைட், ஒரு இன்ட்ரடக்ஷனா கொடுத்தாச்சு. ரைட், அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம் பாருங்க பிள்ளைகள். இங்க விலங்குகளின் உடற்தொழிற்பாட்டின் இஜைபாக்கத்திற்காக நான் முன்னுக்கு சொன்ன விஷயம், வேறுபட்ட ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய 2 தொகுதிகள் காணப்படுது. ரைட், அவை நரம்பு தொகுதிகள், அகஞ்சுரக்கும் தொகுதிகள். ரைட், இதுல நரம்பு இஜைபாக்கம் நாங்கள் முன்னுக்கு பார்த்தபடி என்ன, 1வது நரம்பு தொகுதிகளின் ஊடாக ஊடுகடத்தப்படுகிறது. ரைட், விளங்குதாப்பன், நரம்பு ஜெய்பாக்கம் நரம்பு தொகுதிகளின் ஊடாக ஊடுகடத்தப்படுது. ரைட், ரீகால் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து என்ன விஷயம் காய்ச்சி நாங்கள். ரைட், விளங்குதாப்பன், அடுத்த விஷயத்துக்கு போவோம் பாருங்க. இரசாயன மற்றும் மின்முறை மூலமாக கடத்தப்படுகிறது. ரைட், அடுத்தது தூண்டற்பேரானது ஓரிடப்பட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட், ஒரு விஷயத்துக்கு மட்டும். ரைட், பர்டிகுலர் கான்செப்ட். தூண்டற்பேற்றை ஏற்படுத்துவதற்கு எடுக்கும் காலம், தூண்டற்பேற்றை ஏற்படுத்துவதற்கு எடுக்கும் காலம் என்னது பிள்ளைகள், விரைவானது. ரைட், ஸ்பீடுன்னு சொல்லலாம், அல்லது என்ன ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளே எல்லாத்தையும் செய்திருவார். ரைட், அதே மாதிரி அதால் ஏற்படுற தூண்டற்பேரும் அதே மாதிரி தான். ரைட், ஒரு ஷார்ட் டைம் பீரியட், கொஞ்ச நேரத்துக்கு நிற்பேன். ரைட்,
ஆனால் ஓமோன் நீண்ட நேரத்துக்கு நிற்போம். அடுத்தது நாங்கள் இன்னொன்று விஜய் பார்க்க மாட்டேங்கல ஓமோன் விஜய் பார்க்கம் எப்படி இருக்கும் என்றது நாங்கள் கம்பேர் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-16 பாயிண்ட்ஸை எழுதி கொள்ளலாம். ஷார்ட் நோட்ஸ் கேட்டால் ரைட். அடுத்து பாருங்க பென் ஓமோன் விஜய் பார்க்கம் அங்கே எப்படி பார்த்தாங்க நரம்புகளினூடாக இங்கே குருதியினூடாக கடத்தப்படுது. ரைட். அடுத்த விஷயம் இரசாயன முறை மூலமாக மட்டும்தான் கடத்தப்படும். அங்க ரெண்டும் இரசாயன முறை மின்முறை, இங்க இரசாயன முறை மட்டும். ரைட். இங்க தூண்டற்பேறு பரவலா இருக்கும் ஸ்ப்ரெட். என்ன பிள்ளையா ரைட். அடுத்த விஷயம் இந்த தூண்டற்பேற்றை ஏற்படுத்துவதற்கு எடுக்கிற காலம் மெதுவானது அல்லது நீண்டது. ரைட். ஸ்லோவா போகும், கன நேரம் எடுத்துக்கொள்வார். அதுமாதிரி தூண்டற்பேறு அதால வர தூண்டற்பேறும் நீண்ட காலம் நிற்கும். ரைட். நாங்கள் சொன்னா நீண்ட காலம் எடுத்தாலும் அக்யூரேட்டா இருக்கும். அப்ப இதுவரைக்கும் பிள்ளைகள் நீங்கள் இந்த இஜை பாக்கமண்டா என்ன, இஜை பாக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது, அது கேள்வி எப்படி வரும், நாங்கள் அதுக்கு ஹவு டு ஆன்சர் தட் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் எப்படி விடையளிக்கிறது, இதை வச்சுக்கொண்டு என்ன நீங்கள் கேள்வி நீங்களா கிரியேட் பண்ணணும் பிள்ளை. ரைட். த குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் asking the good questions. Right. அப்போ நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அண்டா பிள்ளைகள் கட்டாயம் நல்ல நல்ல கேள்விகளை நீங்கள் திங்க் பண்ணி அதுக்குள்ளே போட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சரியாக படிச்சுக்கொள்வீங்க. இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திங்க நினைக்கிறேன் பிள்ளைகள். ரைட். அப்போ பிள்ளைகள் இவ்வளவு நேரமாடா இந்த இஜை பாக்கமண்டா என்ன, இந்த இஜை பாக்கத்தில் யாரெல்லாம் தொடர்பட்டிருக்கணும், இந்த ஓமோன்கள் என்ன மாதிரி, நரம்புகள் என்ன மாதிரி தொடர்பட்டிருக்குது, அவை என்னென்ன ஃபங்க்ஷனை செய்யணும். ரைட். அவை என்னென்ன ஃபங்க்ஷனை ஆட்டினோம், அவைக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்குது, இந்த ஸ்டடிஸ் எப்படி போனோன்னு பாருங்க. முதலாவது நாங்கள் இஜை பாக்கமண்டா என்னென்று பார்த்துனாங்களே. அப்போ என்ன இஜை பாக்கம் ஏன் முக்கியம், நாங்கள் சூழலில் ஒரு மாற்றத்தை உணர்றோம் என்றால் அந்த மாற்றத்தை நாங்கள் உணர்றோம் வேர்டிங்லேயே இருக்கு. ரைட். ரைட். அதை உணர்ந்து கொள்ளுறோம். அப்படி உணர்ந்து கொள்றதுக்கு என்ன மாற்றத்தை நான் காண்பிக்கிறேன், ஏன் நான் மாற்றத்தை காண்பிக்கணும், அதுக்குள்ள அந்த ஏன் என்றதுக்குள்ளே அப்பன் நான் பதில் சொல்லிட்டேன். என்ன என்ற அகச்சூழலை நான் மாறாது போகணும். ஏன் அப்பன் நான் மாறாது போனோம், நான் நீடித்து நிலை பெற வேண்டும். நான் நீடித்து நிலை பெற்றால் தான் என் சார்ந்த கூட்டம் அதுல இருந்து இந்த இனம் நீடித்து நிலை பெறும். ஆக எல்லா அங்கிகளும் உயிரங்கிகள் என்று நாங்கள் கருதைக்குள்ள எல்லாருமே அந்த எல்லாமே பண்ணணும். ரைட். அப்ப நாங்கள் இன்ன மாதிரி அந்த இஜை பாக்க செயல்முறை நடைபெறுகிறது, என்னென்ன மாற்றங்கள் வருது, அதுக்கு நான் காண்பிக்கின்ற இந்த உறுத்துணர்ச்சி, இந்த விளைவுகள் என்ன மாதிரி இருக்குது, அந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன விடயம் பங்களிப்பு செய்து, பிரதானமாக அகஞ்சுரக்கும் தொகுதி என்றா என்ன ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் தந்துட்டேன் பிள்ளைகள். அங்கால அகஞ்சுரக்கும் தொகுதி ஒன்று ஒரு தனி விஷயமே நீங்கள் பார்ப்பீங்க. ரைட். நான் சொன்னேன் தானே என்ன இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன, அதே மாதிரி கபச்சுரப்பியாக இருக்கலாம், ரைட், கேடியப்போலி சுரப்பியாக இருக்கலாம், தைமஸாக இருக்கலாம், ரைட், சதையாக இருக்கலாம், அட்ரினலினாக இருக்கலாம் பிள்ளைகள், அல்லது கூட விதையாக இருக்கலாம், சூலகமாக இருக்கலாம். ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சுரப்புகள் வருகுது, அவை என்னென்ன தொழிற்பாடுகளை ஆற்றுது, என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது, ஏன் அவை முக்கியம், என்னென்ன நடக்கைகள் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரும் நாங்கள் அங்கால பார்த்து கொண்டு போகிறோம். அப்போ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரீஃப். என்ன அகஞ்சுரக்கும் தொகுதி என்றா என்ன. சரி, இந்த அகஞ்சுரக்கும் தொகுதிகள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது என்ன பிள்ளைகள், ஒரு நான் சொன்னேன்ல காணில் சுரப்பிகள் என்ன மாதிரி சுரந்து விடுகுது, அது குருதிக்குள்ள விட்டு என்ன மாதிரி ஒரு கலத்தால் ஒரு இளையத்துலேருந்து அப்படியே வந்து என்ன மாதிரி எங்கே டார்கெட் செல்ஸ் சும்மா நொமலாக கொண்டு போயிடலாம் பிள்ளைகள். எந்த இடத்துல தொழிற்படணுமெண்டு அந்த இடத்துல கொண்டு என்ன மாதிரி தொழிற்பாடாற்றுறன்னு நாங்கள் பார்த்து நாங்கள் இங்கே அகஞ்சுரக்கும் தொகுதிகளில் வந்து நாங்கள் சடாரண்டு இந்த ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி பிள்ளைகள் நரம்பு தொகுதிகள் தொடர்பான விடயத்துக்குள்ள வந்து நாங்கள் பல்வேறுபட்ட விலங்குகள் நரம்பு தொகுதி கூர்ப்பு என்றதில் பிள்ளைகள் கட்டாயம் என்ன கம்ப்ளெக்சிட்டிஸ் அதிகரித்து கொண்டே போகுது. தாவரங்கள்லையும் நீங்கள் பார்த்த நீங்கள் தாவரங்களில் பார்க்கல என்ன பார்த்து நாங்கள் பிள்ளை டைவர்சிட்டியில் புணரி தாவர சந்ததி என்ற ஒரு விஷயம் பார்த்துனாங்களே. புணரி தாவர சந்ததி அப்படியே நல்ல ஒரு படம் போட்டு காட்டலாம் பிள்ளை. ரைட். அப்படியே ஒடுக்கப்பட்டு கொண்டு வந்து என்ன மாதிரி குறுகின மாதிரி முடிஞ்சது எங்கே அஞ்சியஸ்கோவில் பூக்குந்தாவரங்கள். ரைட். ஒடுக்கப்பட்டு கொண்டு வந்தது, அது ஒரு விருத்தி. ஆனால் இங்கே பாருங்க பெண் நரம்பு தொகுதி அப்படியே கம்ப்ளெக்சிட்டி அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ கூர்ப்பின் வழியப்பன் சிலது ஒடுக்கப்படுது. நான் நெடுலும் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல அந்த கன்செப்டை விளங்கணும் வேண்டாங்க வேண்டி எப்போவுமே என்ன உங்களுக்கு எலாபரேட் பண்ணி இங்கே சிக்கத்தன்மை வாழ்ந்து வந்தாலும் ஒடுக்கப்பட்டு கொண்டு போகுது. ஆனால் இங்கே நரம்பு தொகுதி வந்து பிள்ளைகள் விரிஞ்சதை அப்படியே போய் கொண்டிருக்கு. ரைட். இங்கே ஜஸ்ட் பொரிஃபராக்களில் இல்லையண்டே சொல்லி போட்டேன். அதுக்கடுத்து நைடேரியாக்கள் என்ன மாதிரி வருது, அனலிடாக்கள் என்ன மாதிரி வருது, ஆத்ரோபோடாக்கள் என்ன மாதிரி வருது, பேருந்து சேர்க்கிற சார் எங்கே சார் இடையக்குள்ள இருக்கிற மொலஸ்கா எல்லாம் ஆன் இட். ரைட். உங்களோட சிலபஸில் அது இன்க்ளூட் பண்ண படையில தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம், தப்புன்னு இல்லை. நாங்கள் எக்ஸாம் வியூவில் பார்ப்போம். அப்போ நாங்கள் தேவையில்லை. அடுத்து கோடேட்டாஸில் என்ன மாதிரி இருக்குது, அதுக்கு இடையிலான கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் நான் சொன்ன உங்களை ஷார்ட் நோட்ஸாக கேட்கலாம்.
வாய்ப்பு குறைவு என்றாலும் ஒருக்கா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க பிள்ளைங்க. உங்களுக்கு டைம் இருக்குது தானே. ஒவ்வொரு விலங்கு தொகுதி ஒவ்வொரு விலங்கு கூட்டங்களையும் இந்த மாதிரி நரம்பு தொகுதி இருக்குன்னு ஷார்ட் நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி 12 13 பாயிண்ட்ஸில் வி கேன் ப்ரிப்பேர். அந்த அட்டவணை ஒன்று போட்டுருக்கேன் பாருங்களேன், அதை வச்சுக்கொண்டேடா ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட், அது சிம்பிள் விஷயம். அப்போ ஒவ்வொரு விலங்கு தொகுதிகள்லையும் என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம். ரைட், பார்த்து விடயத்தை முடிச்சு கொண்டு நாங்கள் விடயம் முடிச்சா மட்டும் காணுமா? அதனால் என்ன பார்க்குறான் கொஸ்டின்ஸ் பிள்ளைகள். நான் திரும்ப ஒரு விடயம் சொல்கிறேன்டா, என்ன பாடத்தை பிள்ளைகள் நாங்கள் படித்து கொண்டாலும் அந்த பாடத்தில் நான் பூரணமான நிறைவு பெறணும் என்றால் செல்ஃபாக, நோ நீட் டீச்சர்ஸ். ரைட், ஆசிரியர்கள்ட்ட நெடுகளும் கேட்டுக்கொண்டிருக்காமல் நாங்களே கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்குது பிள்ளைகள். ரைட், நிறைய சோர்சஸ் இருக்குது. ரைட், அந்தலா கேள்விகள், அது கடந்த கால வினாக்களாக இருக்கலாம், தவணை பரீட்சை வினாக்களாக இருக்கலாம். எடுத்து ஒவ்வொரு பாடம் முடிஞ்சு இந்த பாடத்துக்குள்ள இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க, எப்படி கேள்வி கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன் ஸ்கீம் வியூவில். ரைட், அதாவது பிள்ளைகள் என்ன இந்த புள்ளி திட்டமிடலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆன்சர் பண்ணிக்கொள்வது. ஒரு 5-6 வருஷம் ஒரிஜினல் ஸ்கீம் எடுத்து நாங்கள் பார்த்தோம்னாலே யூ கேன் ஐடென்டிஃபை how to answer the questions. Right, so while you are gathering the knowledge how to answer the questions, then you are 100% successful person. Right, அப்போ நாங்கள் என்ன மாதிரி அதை கெதர் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, நான் சில மாதிரி வினாக்கள் சிலதை போட்டேன். ரைட், நான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின் என்று போட்டேன் பாருங்க, அமைப்பு கட்டுற வினாக்கள் இல்லையா. அப்போ நான் உண்மையாக பாஸ் பேப்பரில் இந்த விடயத்தை எடுத்து நான் நியூ சிலபஸ் கேட்ட மாதிரி என்ன மாதிரி அதில் சில விஷயத்தை நான் காய்ச்சி வச்சுக்கிறேன். என்ன மாதிரி இந்த இன்டெரக்டான விஷயங்கள், ஆனால் அதுக்குள்ள விஷயங்கள் இன்டெரக்டாக இருக்குது, அதை நான் உங்களுக்கு கேள்வியாக போட்டிருக்கிறேன். இருக்கா பார்த்து குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படி ரைட், குறித்து வச்சு அதற்கா படிச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேள்வியும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ரைட், அப்போ இதுவரை நேரம் என்னுடைய பாடத்தை கேட்டிருப்பீங்க பிள்ளைகள். ஆகவே இன்னும் ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.